दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्पदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। இன்னை பெருமை அறிந்திலையோ ஏழ நெஞ்சே, இன்னைக்கெனில் ஏத்தமெனில் உரைக்கேன். நனிபுனை பல்லாண்டு பாடிய நம் பட்டர்பிரான் வந்துதித்த நல்லாணியில் சோதினாள். மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தினமாலையிலே ஆழ்வார்களுடைய திருநக்ஷத்திர நன்னாளை தெரிவித்துக் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒவ்வொரு பாசுரம் என்ற கணக்கிலே அமைத்து வந்தார். அதுல திருமங்கை ஆழ்வார் அவருக்கு 2 பாசுரங்களை அருளி செய்தார். அதற்கப்புறம் வரிசையா ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒவ்வொரு பாசுரம். அடுத்து நம்மாழ்வார் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரம், அதற்கு 2 பாசுரங்களை சமர்ப்பித்தார். அதற்கு அடுத்து ஆணி மாசம் சுவாதி நட்சத்திரத்துல பெரியாழ்வார் அவருடைய அவதாரத்தை சொல்ல வந்தவர் 5 பாசுரங்களிலே பெரியாழ்வாருடைய பெருமை, அவ்வாழ்வார் அருளி செய்த திருப்பல்லாண்டுங்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய பெருமை, இதை அனைத்தையும் சேர்த்து தெரிவிக்கிறார். இப்படி 5 பாசுரங்கள் ஒரு ஆழ்வாருக்கு சமர்ப்பித்தது என்று பார்த்தால் மற்ற எந்த ஆழ்வாருக்கும் இல்லாத பெருமை பெரியாழ்வாருக்கு அமைந்திருக்கிறது. ஆழ்வார்களுக்குள்ளே பெரியங்கிற அடைமொழியோடு இருப்பவர் இவர் ஒருத்தர் தான். மற்றையோர்களுக்கெல்லாம் அவரவர்களுடைய இயற்பெயரோடு ஆழ்வாருங்கிறது சேர்ந்து அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் இவர் விஷ்ணு சித்தர்னு இயற்பெயர் கொண்டிருந்தாலும் அனைவராலும் எப்படி அறியப்படுகிறார்னா பெரியாழ்வார் என்னே அழைக்கப்படுகிறார். பெரியாழ்வார், அவருக்கு சமமாக மற்றொரு ஆழ்வார் இல்லை. அவர் அருளி செய்த திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதாக மற்றொரு கலை இல்லை. உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதொரு கலைதான், உண்டோ பெரியாழ்வார் கொப்பொருவர். தந்தமிழ்நூல் செய்தருளும் ஆழ்வார்கள் தம்மில் அவர் செய் கலையில் பைதல் நெஞ்சே நீ உணர்ந்து பார் என்று தெரிவிக்கிறார். கோதிலவாம் ஆழ்வார்கள் கூறு கலைக்கெல்லாம் ஆதி திருப்பல்லாண்டானதுவும் வேதத்து கோம் என்னுவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால் என்ன மிகுந்த மங்களத்தன்மை கொண்டிருக்கக்கூடியதான மங்களாசாசன வடிவமாகவே இருக்கக்கூடிய திருப்பல்லாண்டுங்கிற திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார். வேதத்துக்கு பிரணவம் தான் மங்களத்தன்மையை கொடுக்கிறதும். வேத பாராயணம் செய்பவர்கள் எப்படியும் வேத அத்தியனத்தை தொடங்குகிற எல்லா சமயத்திலும் எப்ப பார்த்தாலும் ஹரி ஓம் என்று பிரணவத்தை சொல்லிதான் தொடங்குவார்கள். முடிக்கிற சமயத்திலும் பிரணவத்தை சொல்லிதான் முடிப்பார்கள். அப்போ பிரணவம் தான் மேல இருக்கக்கூடிய மூடி போலே அடியில இருக்கக்கூடிய மூடியாகவும் பிரணவமே அமைந்திருக்கிறது. ஒரு பாத்திரம் மேல் பக்கமும் மூடி அடிப்பக்கமும் மூடி நடுவுல உயர்ந்த பண்டங்களை வைத்து பாதுகாக்கிறதாக அமைந்திருக்கிறமா போலே இந்த வேதம்ங்கிற உயர்ந்த அந்த அர்த்தம் எத்தாலே பாதுகாக்கப்படுகிறதுன்னா சுரக்ஷிதமா எதால இருக்கிறது என்றால் அது பிரணவத்தாலே. ஓங்கார பிரபவா வேதாகா என்று பிரணவத்திலிருந்து தான் இந்த வேதங்கள் எல்லாம் வெளிவந்தனமா. எம்பெருமான் அவரே வேதங்களை வெளியிட்டருளினார். யோவை பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரஹினோதி தஸ்மை பிரம்மதேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுருவை சரணமகம் பிரபத்யே. யோவை வேதாம்ச பிரஹினோதி, பிரம்மாவை படைத்து நான்முகன் தன்னுடைய திருநாபி கொப்புழிலே தாமரையிலே எம்பெருமான் நான்முகனை படைத்தார். படைத்த அந்த பிரம்மாவுக்கு 4 வேதங்களையும் உபதேசிக்க தொடங்கும் பொழுது முதலிலே பிரணவத்தை உச்சரித்து பிரணவத்திலிருந்து இந்த வேதங்கள் வெளிவருமா போலே தான் உபதேசித்திருக்கிறார். அப்போ பிரணவம் தான் அனைத்து வேதங்களுக்கும் சாரம். அந்த பிரணவத்தினுடைய சாரமாகவே அதனுடைய அர்த்தமாகவே திருப்பல்லாண்டு அருளி செய்திருக்கிறார். அதனால தான் நாதமுனிகள் இந்த திவ்ய பிரபந்தங்களை தொகுக்கிற சமயத்திலே எந்த கிரமத்துல தொகுத்திருக்கிறார்? பொய்கையாழ்வார் அவர் அருளி செய்த முதல் திருவந்தாதி தான் முதல் திவ்ய பிரபந்தம்னு தொடங்கினாரான்னா அப்படி தொடங்கலை. 1000 என்று ஒரு வகுப்பிலே முதல் 1000 பாசுரங்களை சேர்த்தார். அதுல முதலாக எத்தை சேர்த்தார்னா பெரியாழ்வார் அருளி செய்த திருப்பல்லாண்டு
அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பெரியாழ்வார் திருமொழி என்னும் இந்த இரண்டைத்தான் திவ்ய பிரபந்தங்களுக்குள்ளேயே முதலாயிரத்துக்குள்ள முதலிலே சேர்த்தார் என்றால் பெரியாழ்வாருடைய அருளி செயல்களுக்கு எவ்வளவு ஏற்றம். அவர் எப்பொழுது அவதரித்தார்னா குலசேகர ஆழ்வாருக்கு அடுத்துதான் அவர் அவதரித்திருக்கிறார். ஆனாலும் முதலிலே இவருடைய திவ்ய பிரபந்தம் தான் அனைவராலுமே அது அனுசந்திக்கப்பட வேண்டும். திவ்ய பிரபந்தம் தொடங்கணும்னா முதல்ல திருப்பல்லாண்டு அனுசந்தானத்தோடு தான் தொடங்க வேண்டும் என்ன ஏற்படுத்தி இருக்கிறார் என்றால் பெரியாழ்வாருக்கு ஒப்பு சொல்ல முடியுமா? திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதாக மற்றொரு கலைதான் உண்டா? இதை மனமே உணர்ந்து பார்னு தன்னுடைய திருவுள்ளத்தை குறித்து மாமுனிகள் தெரிவிக்கிறார்னா ஒவ்வொருத்தருமே நாம சிந்திக்கணும். மணவாள மாமுனிகளுக்கு நன்றாகத்தான் தெரியும். தெரிந்ததுனால தான் பாசுரங்கள்ல அதை அருளை செய்கிறார். அப்ப மீண்டும் உணர்ந்து பார்னு சொல்லுகிறாரேன்னா நாம உணர்ந்து பார்க்க வேண்டும் அல்லவா? இந்த பாசுரங்களை சொல்லக்கூடிய அடியவர்கள் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து பார்த்து அன்னமா அவர் சாதித்திருக்கிறார், அவர் இல்லைன்னா இந்த அர்த்தம் நமக்கு கிட்டி இருக்காதேங்கிறத உணர்ந்து பார்த்து உள்ளத்திலே தைத்து அந்த பாசுரங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக மாமுனிகள் சாதித்தார். அப்படி பெருமை கொண்டிருக்கக்கூடிய பெரியாழ்வார் அவருடைய சரித்திரம் என்ன, அவர் எப்பொழுது அவதரித்தார், அவர் என்னென்ன கைங்கரியங்களை புரிந்தார் என்பதை நாம் அறிய வேண்டும் என்பதற்காகவே பெரியாழ்வார் வைபவம் என்கிற தலைப்பிலே குரு பரம்பரா பிரபாவம் என்னும் நூலுக்குள்ளே பின்பழகிய பெருமாள்ஜியர் என்னும் ஆச்சாரியர் அற்புதமாக அவருடைய வைபவத்தை அருளி செய்திருக்கிறார். முதல்ல அவரை பத்தின 2 தனியங்களை விண்ணப்பிக்கிறார். தாதாத்விக பிரதிபலத் பகவத் பரத்வம் விஸ்தீரிய பாண்டிய கதகேந்திர ஜயி கஜேன கச்சன் பிரியாது பகதே கருடேன நாதே பிரேம்னா ஆசிஷம் ரச்சயதி ஸ்ம நமோஸ்து தஸ்மை. தஸ்மை நமோஸ்து, அவருக்கு வணக்கம். யாருக்கு? இப்படி பெருமை கொண்டிருக்கக்கூடியவரான அந்த பெரியாழ்வாருக்கு அடியனுடைய பிரணாமங்கள். நமஹ, நான் எனக்குரியவன் அல்லேன், அவருக்கே உரியவன், அவருக்கே எல்லா விதத்திலும் அடியனுடைய பிரணாமங்கள் வணக்கங்களை தெரிவிக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர்? பிரேம்னா ஆசிஷம், பிரேமத்தினாலே ஆசிஷம்னா மங்களாசாசனம் செய்தார். நல்ல சௌக்கியமா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணாராம். பிரேமத்தினாலே கலங்கி ஆசீர்வாதம் பண்ணார். யாரை குறித்து ஆசீர்வாதம் பண்ணார்? பிரியாது பகதே கருடேனநாதே, பிரியமாக அந்த எம்பெருமானுக்கு கருட வாகனாரூடனா இருக்கக்கூடிய நாதனான எம்பெருமானுக்கு. கருடாழ்வார் திருத்தோல் மேல எழுந்தருளுகிறார். அந்த திருத்தோல் மேல எழுந்தருளக்கூடிய எம்பெருமான் நாதன், அகில ஜெகத்துக்கும் அவரே நாதனாக இருக்கிறார். தலைவனான எம்பெருமான் கருடாரூடனாக எழுந்தருளுகிற சமயத்திலே அப்படிப்பட்ட பெருமையை பார்த்தும் அவரிடத்துல நாம எதையோ பெற்று போக வேண்டும் என்று இல்லாமல் இப்படி அழகா அந்த எம்பெருமான் வந்து சேவை சாதிக்கிறார்னா இந்த உலகத்துல இருப்பவர்களுடைய துஷ்டர்களுக்கு நடுவே எம்பெருமான் வந்தான்னா என்ன ஆபத்து வந்துடுமோ தெரியலையே. தீயவர்களோடு கூட அவன் இருக்கக்கூடாது, அவனுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்ன எம்பெருமானுக்கு ஆஷீஹி ஆசிஷம், அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணார். பிரேமத்தினாலே கலங்கி ஆசீர்வாதம் பண்ணார். எந்த சமயத்திலே? இவர் எங்க இருந்தார்னா கஜேன கச்சன், யானைக்கு மேலே சென்று கொண்டிருக்கிற சமயத்திலே, எங்கேயோ தன்னுடைய கிரகத்துல இருக்கும் பொழுதோ வேற ஏதோ காரியம் பண்ணி கொண்டிருக்கிற சமயத்திலோ இல்ல, தான் ஜெயித்தார். பெரிய பாண்டிய சபையிலே பரதத்துவத்தை நிர்ணயித்து தனக்கு மேற்பட்ட வித்வான் இல்லைங்கிற அளவுக்கு அத்தனை புகழ் இவருக்கு ஏற்பட்டது. அத்தனை புகழ சம்பாதித்து யானை பேர்ல ஊர்வலம் சென்று கொண்டிருக்கிற சமயத்திலும் சிறந்த ஞானம், அப்பேற்பட்ட ஞானத்தோடு இருப்பவர் பிரேமத்தினாலே பல்லாண்டு பாடினாருங்கிறதா இன்னும் விசேஷம். ஞானமே இல்லாதவன் அன்போடு இருக்கிறான்னா அது விசேஷம் இல்லையே. எவ்வளவுக்கு எவ்வளவு ஞானம் அதிகரிக்கிறதோ அப்படி ஞானத்தோடு இருப்பவன் கலங்குகிறான். பக்தியினாலே தூண்டப்பட்டு பெருமானுக்கு என்ன வந்துடுமோன்னு அவன் வயிறு பிடிக்கிறான்னு சொன்னால் அதுதானே இன்னும் உயர்ந்தது. அதனாலதான் கஜேன கச்சன், யானை பேர்ல போகிற அளவிற்கு இவருக்கு பெருமை இருக்கிறது, புகழ் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது. ஞானம் ஒரு பக்கம் பரதத்துவத்தை நிர்ணயித்தார், செல்வம் கிழி அறுத்தாரே, அங்க இருக்க வைத்துக் கொண்டிருக்கிற பொற்கிழி அறுத்தார். அப்ப செல்வமும் இவருக்கு சேர்ந்து விட்டது, சிறந்த ஞானமும் இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்ததுன்னு சொன்னால் முதல்ல ஏற்படுவது கர்வம், அகங்காரம், அகம்பாவம் தான் ஏற்படும். என்ன மாதிரி இன்னொருத்தர் உண்டா, நான் அன்றோ போய் சாதித்தேன், என்னை விட்டா இந்த பாண்டிய சபையில நிர்ணயிப்பதற்கு யார் இருக்கிறார் என்று கர்வப்படுவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. அப்ப எத்தனைக்கெத்தனை செல்வம் சேர்ந்தாலும் எத்தனைக்கெத்தனை ஞானம் அதிகரித்தாலும் பணிவோடு அடக்கத்தோடு பெருமான சேவித்த மாத்திரத்திலே அவர்தான் சுவாமி, நான் சேஷபூதன் என்று தெரிந்து கொண்டார். அதே சமயத்துல ரக்ஷகன் அவன். வாஸ்தவம் இந்த துஷ்ட தேசத்துல இவருடைய மென்மையை பார்த்தால்
அவரால் ரட்சிக்க முடியுமோ முடியாதோ, நான் எதுக்கு இருக்கேன்? நான் பிறந்ததே அவரை ரட்சிப்பதற்காகத்தானே. இந்த உடலை கொண்டு எனக்கு சௌக்கியத்தை தேடிக்கொள்வது பிரயோஜனம் இல்லை. அவருடைய நன்மை, அவருடைய சௌக்கியம், அவருடைய சுகத்துக்காகத்தான் இந்த உடல் இருக்க வேண்டும் என்று பிரேமத்தினாலே கலங்கி பல்லாண்டு பாடினார் என்று தெரிவிக்கப்படுகிறார். இப்ப கஜேன கச்சன், எந்த யானை பேர்ல அவர் ஏன் ஏறினார்? யாரால ஏற்றப்பட்டார்? எதனால ஏற்றப்பட்டார்? பாண்டிய கதே, பாண்டிய கதகேந்திர ஜெயி. பாண்டிய கதகேந்திரன்னா அங்க பாண்டிய சபைக்கு அரசனா இருக்கக்கூடிய வல்லபதேவன். அந்த வல்லபதேவன் தான் பாண்டிய சபைக்கு அரசனா இருந்து கொண்டு அவன் தான் பரதத்துவத்தை நிர்ணயிக்கணும்னு வித்வான்களை கூட்டினான். ஒரு பெரிய சதஸ ஏற்பாடு பண்ணினான். அதுல இவர் ஜெயித்தாராம். பாண்டிய கதகேந்திர ஜெயி. அதுல ஜெயித்ததினாலே யானை பேரிலே ஏறினார். சரி, எப்படி ஜெயித்தார் என்றால், தாதாத்விக பிரதிபலத் பகவத் பரத்வம் விஸ்தீரிய. அப்பொழுதே தனக்கு கிட்டின, எதிர்ச்சையா கிட்டிது. அவர் ஏதோ உட்கார்ந்து வேதாத்தியனத்தை ரொம்ப காலமா பண்ணி பல பேரிடத்தில் அடிபணிந்து பல வேத வாக்கியங்களுடைய அர்த்தத்தை எல்லாம் கேட்டு காலக்ஷேபம் கேட்டு பின்னர் பரதத்துவத்தை நிர்ணயிச்சாரான்னா, தாதாத்விக பிரதிபலத் பகவத் பரத்வம். பெருமானே பார்த்து இவருக்கு எல்லா விதமான ஞானமும் வரட்டும், வேதங்கள் அசேஷ வேதான், என்னென்ன ஒண்ணு மிச்சமில்லாத வேத வாக்கியங்கள் இருக்கோ எல்லா வேத வாக்கியங்களுடைய பொருளும் இவருக்கு உள்ளத்திலே நன்றாக பிரகாசிக்கட்டும்னு பெருமாள் அனுகிரகித்தாராம். நமக்கு கூட அந்த மாதிரி பண்ணா நன்னா தான் இருக்கும். ஆனா அவர் ஆழ்வாராக இருந்து உலகத்தை திருத்த வேணுங்கிறதுக்காக எம்பெருமான் செய்தார். இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் செய்து கொண்டிருந்தால் இது லீலா விபூதியாக இருக்காது, சர்வமுக்தி பிரசங்கம்னு வரும். அதனால எம்பெருமான் ஒருத்தருக்கு செய்தது எதனாலன்னா, அதை போல உங்களுக்கும் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறேன், விருப்பத்தை வளர்த்து கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் தெரிவிக்கிறார். அப்ப தாதாத்விக, பெருமானை எதிர்ச்சையா பார்த்து இவருக்கு சிறந்த ஞானத்தை கொடுத்தார். பகவத் பரத்வம் விஸ்தீரிய, பெருமானுடைய பரத்வம் மேன்மை அது எங்கெங்கெல்லாம் பேசப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த வேத வாக்கியங்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள் பெருமானுடைய பெருமையை பேசுகின்றன, ஒன்று மிச்சமில்லாமல் அனைத்தையும் எடுத்து அவ்விடத்திலே தெரிவித்தாராம். இதைத்தான் மற்றொரு தனியன் திருப்பல்லாண்டுக்கு முன்னாடி அனுசந்திக்கிறோம். குருமுகம் அனதீத்திய பிராகவேதான் அசேஷான் நரபதி பரிகுலப்தம் சுல்கம் ஆதாத்து காமஹ ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் விஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. குருமுகம் அனதீத்திய, குருவினிடத்துல அடிபணிந்து வேத அத்தியனத்தை பண்ணணும். 10 வருஷமோ 12 வருஷமோ போய் அமர்ந்து பாடசாலையில இருந்து அந்த ரிஷி பத்தினிக்கும், ரிஷிக்கும், குருவுக்கும், குரு பத்தினிக்கும், ஆச்சாரியருக்கும், ஆச்சாரிய பத்தினிக்கும் கைங்கரியங்களை புரிந்து அவரிடத்திலிருந்து ஞானத்தை பெறணும். பெற்று அதை மனசால தரிக்கணும். அடுத்து அதனுடைய அர்த்தத்தை சிந்திக்கணும். இப்படியெல்லாம் பண்ணாதான் ஞானம் நமக்கு சற்று நன்னா மனசுல உறுதியாக ஏற்படும், ஞானத்துல தெளிவு ஏற்படும். ஆனால் பெரியாழ்வார் அந்த மாதிரி எதுவும் பண்ணலையாம். குருமுகம் அனதீத்திய, அதீத்தியன வாசித்தார்னு அர்த்தம், அனதீத்தியன வாசிக்கவில்லை. ஒரு குருவினிடத்துல போய் அமர்ந்து இவர் வாசிக்கவே இல்லை. அது பெருமையான்னா, ஆமா பெருமைதான். குருவினிடத்துல வாசிக்காமலே இப்ப சாட்சாத்து குருவாக எம்பெருமானே இவருக்கு ஆகிவிட்டார். பீத்தகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து கோதில் கமல வெண்ணஞ்சத்து என்ன ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்குள்ளே பிரதமாச்சாரியன். இந்த குரு பரம்பரையில முதல் குரு ஆச்சாரியன் யாரு? அது பெரிய பெருமாள் லக்ஷ்மிநாதன் தானே. அந்த எம்பெருமானே இப்ப இவருக்கு குருவாக இருந்து கோதில் கமல வண்ணஞ்சம், அவருடைய அந்த நெஞ்சத்துக்குள்ள ஹிருதயத்தாமரையில அமர்ந்து இப்ப எல்லா வாக்கியங்களுடைய அர்த்தத்தையும் சாரத்தையும் ஒரு க்ஷணத்துல கொடுத்துட்டாராம். இந்த உலகத்து ஆச்சாரியர்களிடத்துல போய் படித்தால் அப்ப அவர்கள் சொல்லி கொடுக்க நாம் வாசிக்கிறோம். அது எத்தனை காலம் பிடிக்குமோ பிடிக்கும். எல்லாத்தையும் நடத்தக்கூடிய சாமர்த்தியம் கொண்டிருக்கக்கூடிய பகவானே ஓதுவிக்கிறார்னு சொன்னார். அவர் ஆயகலைகள் 64 நாள்ல போய் சாந்திபின் இடத்துல கற்றுக்கொண்டார். அவருக்கு ஒரு நாள்ல ஒரு கலையை வாசிக்கிறதுக்கே முடிந்ததுன்னா அப்ப ஆழ்வாருக்கு அத்தனையும் சேர்த்து சொல்லி கொடுப்பதற்கு அவரால் முடியாதா? அப்போ எம்பெருமான் தானே குருவாக இருந்து ஒன்று மிச்சம் இல்லாமல், சந்தேகம் எந்த விதமான ஐயமோ சந்தேகமோ இல்லாமல், அதே மாதிரி விபரீத ஞானம், அர்த்தத்தையே மாற்றி புரிந்து கொள்வது, இந்த மாதிரியான குற்றங்கள் தோஷங்கள் ஏதும் இல்லாமல் சிறந்த தெளிவான ஞானத்தை, வேதாந்த ஞானத்தை எடுத்து கொடுத்தார். அதைத்தான் இப்ப எம்பெருமான் செய்ய, அதை எம்பெருமான் கொடுக்க ஆழ்வார் பெற்று கொண்டு பரதத்துவத்தை நிர்ணயித்தார் என்று இந்த தனியன் தெரிவிக்கப்படுகிறது. அடுத்து தத்வாப்தாப் அபகமே கலௌ யுகவரே சம்பத்சரே குரோதனே சண்டாம்சௌ மிதுனங்கதே அக்னி நவமே பக்ஷே பலக்ஷேபிச்ச. இது ஆழ்வாருடைய அவதார வருஷம், அவதார மாசங்களை தெரிவிக்கிறது.
स्वात्यां भास्करवासरे शुभदिता वेग एकादशी नामनि श्रीमान आविरभूत अचिंत्य महिमा ஸ்ரீ விஷ்ணு சித்தோ அனகஹ. ஸ்ரீ விஷ்ணு சித்தர் என்றுதான் இவருக்கு இயற்பெயர், இயற்கையான திருநாமம். எப்பொழுதும் விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்திலே கொண்டிருந்தார். சித்தம்னா மனசு, உள்ளத்தால எப்போதும் எம்பெருமான சிந்தித்துக் கொண்டிருந்தார். அது ஒரு அர்த்தம். இவர் எம்பெருமான சிந்தித்துக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம், பெருமான் இவரை இடைவிடாமல் சிந்தித்துக் கொண்டிருந்தார். அது இன்னும் வசதி அல்லவா? எனக்கு ஒரு பெரிய மனுஷனும் நன்னா தெரியும்னு சொல்லிக்கிறத விட அந்த பெரிய மனுஷனுக்கு என்ன நன்னா தெரியும். எப்பவானாலும் என்னிடத்துல அவருடைய முக்கியமான அவர் குடும்பத்துல என்ன நல்லது நடந்தாலும் எனக்குத்தான் முதல்ல தெரிவிப்பார். என்னை எப்போதும் அவர் மனதில கொண்டிருக்கிறார்னு சொன்னால் அதுதானே உயர்ந்தது. அப்ப நாம் எல்லோரும் எம்பெருமான மனதில கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். ஆனா எம்பெருமானே இவரை தனக்கு எப்போதும் உள்ளத்துல நெருக்கமாக வைத்துக் கொண்டு சிந்திக்கிறார். ஞானி து ஆத்மைவ மேமத்தம்னு கண்ணன் தெரிவித்தாரே, அப்படிப்பட்ட ஞானியாக இவர் திகழ்ந்திருக்கிறார். அவர் எப்பொழுது அவதரித்தார்? ஸ்ரீமான் ஆவிரபூத் அச்சிந்திய மகிமா. ஸ்ரீமான் சிறந்த செல்வம் கொண்டிருப்பவர். ஓஹோன்னு இவருக்கு ஞான பக்திகள் உண்டு, எம்பெருமான் விஷயமான காதல் பிரீத்தி உண்டு, மங்களாசாசன செல்வம் உண்டே. அது எத்தனை பேருக்கு உண்டு? பெருமானை பார்த்து நீ சௌக்கியமா இருக்கணும், நன்னா இருக்கணும்னு பல்லாண்டு பாடுகிற சிறந்த செல்வம் கொண்டிருப்பவர். ஆவிரபூத் அவதரித்தார். அச்சிந்திய மகிமா, மகிமைய சிந்திக்க முடியாது. ஆழ்வாருடைய விஷ்ணு சித்தருடைய மகிமை பெருமைகளை சிந்தித்து முடிக்க முடியுமான்னா சிந்திக்கலாம். சிந்தித்து இவ்வளவுன்னு அறுதியிட முடியாது. இவ்வளவுதான் ஆழ்வாருடைய பெருமைன்னு அறுதியிட முடியுமானா அதுதான் அச்சிந்திய மகிமா. அறுதியிட முடியாத எல்லையில்லாத பெருமை கொண்டிருப்பவர். ஏகாதசி நாமனி, ஏகாதசி திதியில அவதரித்தாராம். சுபதிதா பாஸ்கர வாசரே, ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ஏகாதசி திதி சேர்ந்து வலக்ஷேபி சுக்லபக்ஷத்திலே அவதரித்தார். அது மேலே தெரிவிக்கிறார். தத்வாப்தௌ அபகமே அப்படின்னா தத்துவம் என்ற அந்த சொல் இது கடபயாதி சங்கைங்கிற அந்த முறையிலே இது 46 என்கிற எண்ணிக்கையை குறிக்கிறதாம். அப்ப 46 வருஷங்கள் கடந்த பின்னர், கலியுகத்திலே 46 வருஷங்கள் கடந்த பின்னாடி சம்பத்சரே குரோதனே, குரோதனங்கிற பெயர் கொண்டிருக்கக்கூடிய சம்பத்சரம் வருஷத்திலே சண்டாம்சௌ மிதுனங்கதே அக்னி நவமே என்றால், அதாவது சுவாதி நட்சத்திரம் அதை தெரிவிக்கிறார். மிதுனங்கதே சூரியனானவன், சண்டாம்சவுனா சூரியன், அவர் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். அது எந்த மாசம்? அதுதான் ஆணி மாசம். மேஷம் ரிஷபம் மிதுனம். மேஷ மாசம் சித்திர மாசம், ரிஷப மாசம் வைகாசி மாசம், சித்திர வைகாசி ஆணி மாசம்ங்கிறது மிதுன மாசியில சூரியன் பிரவேசிக்கக்கூடியதுனால அது மிதுன மாசம் என்று சொல்லுவது உண்டு. நவமே பக்ஷே, அந்த இதுல அதாவது 9வது நாள், அந்த மாசத்துல 9வது நாள் சுக்லபக்ஷத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே பாஸ்கர வாசரே ஞாயிற்றுக்கிழமையிலே ஏகாதசி சுபதிதியிலே ஸ்ரீமான் ஆவிரபூத் அச்சிந்திய மகிமா ஸ்ரீ விஷ்ணு சித்தோ அனகா, குற்றமில்லாதவர். அனகன்னா குற்றமே இவரிடத்துல கிடையாது, தோஷமே கிடையாது. ஏன்னா மற்ற ஆழ்வார்களுக்கு ஒரு சிறு குற்றம் இருக்கிறது. பெருமானை பார்த்த உடனே அதை கொடு இதை கொடுன்னு பிரார்த்திக்கலன்னா கூட மோட்சம் கொடுன்னு பிரார்த்தித்தார்களே. உன்னிடத்துல வேற எதுவும் பிரார்த்தனை இல்லை, என்னை கைவிட்டுடாதே, உன்னையே நான் நம்பி இருக்கிறேன், அனன்யகதி ஆகிஞ்சன்யத்தோடு இருக்கிறேன், உன்னையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், நீ கொடுத்துதான் ஆகணும், உன்னால என்ன விட முடியாது, என்னால உன்னை விட முடியாதுன்னு இப்படி வழிம்பிட்டு திருவடிகளை பிடித்து பிரார்த்தித்தார்னா அப்படி பிரார்த்திக்கலாமா? அவருக்கு என்ன இஷ்டமோ எப்ப இஷ்டமோ அப்ப கொடுக்கணும்னு ஆறி இருக்கணும். அப்படி இல்லாமல் தங்களுடைய துடிப்பினாலே பிரார்த்தித்திருக்கிறார்கள். விஷ்ணு சித்தர் அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட தனக்கு ஒரு நன்மை வேண்டும்னு பிரார்த்திக்கவே இல்லையே. அவருக்கு நன்மை ஏற்பட வேண்டும்னு தான் முதல் பாசுரத்திலிருந்து கடைசி பாசுரம் வரைக்கும் அதே குறிக்கோளோடு தான் இவர் பிரார்த்தித்திருக்கிறார். அதனால தான் ஆழ்வார்களுக்குள்ள ஏற்றம் பெரியாழ்வாருக்கு மற்ற ஆழ்வார்களை சின்ன கூழாங்கல்ல ஸ்தானத்துக்கு வைத்து பெரியாழ்வார மலை போல வைத்து ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். அப்ப குற்றமே இல்லாதவர் என்று தெரிவித்து மேலே சாதிக்கிறார். பெரியாழ்வார் வேதவாய் தொழிலார்கள் வாழ் வில்லிபுத்தூர் என்கிறபடியே செய்த வேள்வியரான வையத்தேவர் நித்தியவாசம் பண்ணி வாழா நிற்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரிலே, ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிற க்ஷேத்திரம் அணிபுதுவை என்று ஏற்கனவே பார்த்தோம். இந்த தேசத்துக்கே அலங்காரமாக ஆபரணம் போல திகழக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏன் அப்படி ஆபரணமா இருக்கு? அந்த ஊர்ல இருப்பவர்கள் அவ்வளவு அழகானவர்களாய் ரொம்ப சிறந்தவர்களா இருக்கிறார்கள். வேதவாய் தொழிலார்கள் வாழ் வில்லிபுத்தூர், வேதம் என்ன சொல்லி இருக்கோ அது என்ன விதிக்கிறதோ அதையே தொழிலாக கொண்டிருப்பவர்களாம். இப்ப நாமெல்லாம் தொழில் புரிகிறோம்னா ஏதோ ஒண்ணுத்துல படிக்கிறோம், அந்த படித்ததற்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு தொழிலுக்கு போறோம், சம்பாதிக்கிறோம்.
இது நமக்குன்னு தகுதியானதா, இது நமக்குன்னு வகுக்கப்பட்டிருக்கிறதா, வேதம் இதை நமக்கு விதித்ததான்னு யாரும் கணிசிக்கிறது இல்லை. எதுல முடியுமோ அதுல போய் முயற்சி பண்ணி சம்பாதித்து குடும்பத்தை நடத்த வேண்டும், வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ன வாழ்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. வேதவாழ் தொழிலார்கள், வேதம் அது என்ன சொல்லித்தோ, அது என்ன விதித்ததோ அதையே தங்களுக்கு தொழிலாக கொண்டு, இன்னென்ன வர்ணத்தாருக்கு இன்னென்னு பிரிச்சு கொடுத்திருக்கா, அதையே செவ்வனே ஸ்ரத்தையோடு அதை கடைபிடித்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் வாழக்கூடிய வில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் க்ஷேத்திரத்திலே மேலும் செய்த வேள்வியரான வையத்தேவர் நித்தியவாசம் பண்ணி, இது வானமாமலை நோற்ற நோன்பிலே நுண்ணறிவிலேங்கிற பதிகத்துல ஆழ்வார் சாதிக்கிறார். அந்த திவ்ய கஷேத்திரத்துல இருப்பவர்கள்னா செய்த வேள்வியர், என்னென்ன வேள்விகள் உண்டோ யாகங்கள் உண்டோ அனைத்தையும் செய்து முடித்தவர்கள் என்று தெரிவிக்கிறார். அப்படியா அங்க இருக்கிறவெல்லாம் ஒண்ணு மிச்சம் இல்லாமல் எல்லா வேள்விகளையும் செய்து விட்டார்களான்னா, அனைத்து வேள்விகளாலும் என்ன செய்யப்பட வேண்டுமோ, வேள்விகள் எல்லாம் யாரை குறித்து, பரமாத்மாவை குறித்து, அவருடைய சந்தோஷத்துக்கு தானே வேள்விங்கிறது செய்யப்படுகிறது. அந்த பரமாத்மாவையே அடைந்து அவருக்கு வேண்டிய தொண்டுகளை செய்தால் அவர் அதற்கே மகிழ்ந்து விட போகிறார். இத்தனை வேள்விகளால எந்த பரமாத்மா சந்தோஷப்படுகிறாரோ அந்த பரமாத்மாவுக்கு நெருக்கமாக இருந்து கொண்டு நித்திய அவருக்கு கைங்கரியம் என்னென்ன உபச்சாரங்கள் உண்டோ, என்னென்ன தொண்டுகள் உண்டோ அதுல ஒரு குறை இல்லாமல் ஸ்ரத்தையில துளியும் குறைச்சல் இல்லாமல் அருகே இருந்து செய்து விட்டால் அந்த பெருமான் அதற்கே உகந்து விடுகிறான். அதைத்தான் செய்த வேள்வியர். வேள்விகளால எம்பெருமானுடைய பிரசாதம் நமக்கு வருகிறது. வேண்டாம் வேண்டாம், இந்த வேள்வியெல்லாம் உபாயாந்தரங்கள். நாம ஒரு முயற்சி பண்ணி பெருமானுடைய அருளை பெறலாமா? கூடாது. அவருடைய இயற்கை இன்னருள் தானே நம்ம பேர்ல விழ வேண்டும்னா நாம் அடிமை கைங்கரியத்தை பண்ணினாலே எம்பெருமான் சந்தோஷப்பட்டு விட போகிறான் என்று கைங்கரியத்தில ஈடுபட்டவர்களாய் செய்த வேள்வியரான வையத்தேவர். இப்படி இருப்பதினாலே இவர்கள்லாம் இந்த ஊரில இருப்பவர்கள் விண்ணுளாரிலும் சீரியர்னு ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி வையத்தேவர் நித்தியவாசம். வையத்தேவர்னா வையத்துக்குள்ளே பூமிக்குள்ள இருக்கக்கூடிய தேவர்கள். தேவர்கள்னா இந்த இடத்துல இந்திரன் சந்திரன் குபேரன் முதலான தேவர்கள்னு கொள்ள வேண்டாம். தேவர்கள்னு சொன்னா அயர்வரும் அமரர்கள் என்று சொல்லக்கூடிய நித்தியசூரிகளை தேவர்கள்னு கொள்ளணும். அப்ப வையத்துல இருக்கக்கூடிய நித்தியசூரிகளை போல இவர்களாம். என்ன அனைத்தையும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து முடித்து ரொம்ப ஆறி பெருமான் தான் உபாயம்ங்கிறதுல திடமா உறுதியாக தங்கள் முயற்சி எதிலும் ஈடுபடாமல் இருக்கிறார்களா? இப்படி யார் இருப்பா? வைகுந்தத்தை அடைந்தவர்கள் தான் இனி முயற்சியே பண்ண மாட்டார். வைகுந்தத்தை அடையாதவர்கள் ஏதான முயற்சியில ஈடுபட்டு கொண்டுதானே இருப்பார்கள். வைகுந்தத்துல இருப்பவர்கள் முயற்சி செய்யாமல் இருப்பார்கள். அத மாதிரி இந்த உலகத்துல இருப்பவர்களும் இவர்களும் இருக்கிறார்களே, முயற்சியிலே ஈடுபடாமல் எதுவா இருந்தாலும் கொடுக்க போகிறவர் அவர் தான் உபாயம். என் முயற்சியில எதுவும் நடக்க போறதில்லை, நான் முயற்சியும் பண்ண போவதில்லை, என் ஸ்வரூபத்துக்கும் அது தகாதுன்னு இருக்கிறார்களா? அப்ப இவர்கள் நித்திய சூரிகளை போலத்தான் நிச்சயம். ஆக வையத்தேவர் என்ன ஆழ்வார் இவர்களை வையத்தேவர்னு கொண்டாடி நித்தியவாசம் பண்ணி அவர்கள் எப்போதும் இங்க இருந்து கொண்டு பெருமானுக்கு கைங்கரியம் செய்கிறார்கள். வாழா நிற்கிற நல்லா வாழ்கிறார்கள். வையத்து வாழ்வீர்கள் என்ன, பெருமானுக்கு அருகே இருந்தால் வாழ்ச்சி, அவருக்கு கைங்கரியங்களை புரிந்து கொண்டிருந்தால் வாழ்ச்சி. அது இவர்களுக்கு கிட்டி இருக்கிறதே. வாழா நிற்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பிராமணோத்தமரான ஸ்ரீவில்லிபுத்தூர், அங்கு பிராமணோத்தமரான வேயர் தங்கள் குலத்திலே சிறந்த அந்தனர் குலம் வேயர் குலம். அதுல உத்தமராக இவர் அவதரித்தாராம் ஆனி மாசத்திலே திருச்சோதியிலே. சோதின்னு சொல்லுவதுதான் சுவாதி நட்சத்திரம். சுவாதிங்கிற அந்த சொல்லுக்கு தேஜஸ் ஒளின்னு அர்த்தம். சோதினாலும் ஒளி. ஒளி மிகுந்து இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அந்த திருச்சோதியிலே கருத்மதம்சராய் அவதரித்து, கருடாழ்வார் பக்ஷிராஜன் அவருடைய அம்சமாக இவர் அவதரித்தார் என்றால், மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற சமயத்திலே கருடாழ்வாருக்கு எம்பெருமான் நியமிக்க அவரும் தம்முடைய ஞான பக்திகளை இவரிடத்துல சேர்த்தார்னு கொள்ள வேண்டும். கருத்மதம்சராய் அவதரித்து விஷ்ணு சித்தர் என்கிற திருநாமத்தை உடையராய் இருப்பர். எப்போதும் சித்தத்திலே விஷ்ணுவை நிறைத்துக் கொண்டிருந்ததுனாலே விஷ்ணு சித்தருங்கிற திருநாமம் ஏற்பட்டது. ஜேஷ்டே அத மாசே பவமானதாரே சிரேஷ்டோ குணேனா அஜனி பட்டநாதः தத்ர த்ரைரூப கருத்மதாத்மா கடாட்ச லட்சியம் கமலாபதேர் யஹா. கமலாபதி பிராட்டிக்கு கேழ்வன், திருமகள் கேழ்வன் ஸ்ரீயப்பதி. திருமாலனுடைய கட்டாட்சத்திற்கு யார் லட்சியமாக இருந்தாரோ, பெருமானுடைய கட்டாட்சம் கண் பார்வைக்கு இவர்தான் ஒரே பாத்திரமாக இலக்காக இருந்தார். த்ரைரூப கருத்மதாத்மா, வேதமே வடிவாக இருப்பவர் கருடாழ்வார். வேதாத்மா விஹகேஸ்வரஹா யவனிகா மாயா ஜெகன்மோகினின்னு ஆள வந்தார் தெரிவித்தார் சதுஸ்லோகியில. அப்போ வேதம்
அதுவே ஒரு உருவம் எடுத்துக்கொண்டால் அவர்தான் கருடாழ்வாராம். இதை பத்தி ருக்வேதத்துல சொல்லும் பொழுது இந்த கருடாழ்வார வர்ணிக்கிறச்ச அவருடைய தலைதான் வேதத்துல இந்த பாகம், கழுத்து இந்த பாகம், அவருடைய அழகு இந்த பாகம், சிறகுகள் அவருடைய இறக்கைகள் இந்த பாகம், அவருடைய உடல் மார்பு இந்த பாகம், திருவடி இந்த பாகம்னு வேதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும் இவருடைய திருமேனியில ஒவ்வொரு அங்கமாக இருக்கிறதுன்னு விவரித்தது. அப்ப வேதமே ஒரு வடிவு கொண்டார் போல இருப்பவர் வேதாத்மா விஹகேஸ்வரான்னு கொண்டாடப்படக்கூடிய கருடாழ்வார். அந்த கருடாழ்வாருடைய அம்சமாக அவருடைய அனுகிரகத்தோடு இவர் அவதரித்தார். தத்ர எந்த இடத்துல, அதான் ஜேஷ்டே அதமாசே, ஆணி மாசத்திலே, பவமான தாரே அப்படின்னா அதுதான் சோதி நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம். சிரேஷ்டோ குணே அப்படின்னா உயர்ந்த கல்யாண குணங்கள் கொண்டிருப்பவராய் அஜனி அவதரித்தார். பட்டநாதா, பட்டர்களுக்கெல்லாம் நாதன். பட்டன், பட்டன்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? வித்வான் அர்த்தம். சிறந்த ஞானத்தோடு இருப்பவன் பட்டஹா அப்படின்னா சிறந்த ஆச்சாரியனை போல இருக்கக்கூடிய ஞானி. அந்த ஞானிகளுக்குள்ளே இவர் தலைவனாக இருக்கிறார். என பலரும் குழம்பிக் கொண்டிருந்தார்கள். அந்த சரித்திரம் என்னன்னு மேலே தெரிவிக்கப்பட போகிறது. எல்லோருக்கும் உபகாரம் பண்ணி எதற்கு குழப்பம்? தேவையே இல்லையே. தெளிவா எம்பெருமான் ஸ்ரீயப்பதி தான் பரன்னு அனைத்து வாக்கியங்களும் பேசுகிறது. ஞானிகளே நீங்கள்லாம் எதற்கு குழம்புகிறீர்கள்? இவர் பரதத்துவமா, இவர் பரதத்துவமா, இவர் பரதத்துவமான்னு எதோ தேவதையை நீங்கள்லாம் நினைத்து கொண்டு குழம்ப வேண்டாம். என்ன இவர் அந்த குழப்பங்களை எல்லாம் தீர்த்து நன்றாக நிர்ணயித்து கொடுத்தார். சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிர்ணயித்ததினாலே பட்டநாதகா என்று கொண்டாடப்படுகிறார். ஆக இப்படி திவ்யசூரி சரித்திரத்திலே சொல்லித்தீரே கருடவாகன பண்டிதர் அருளை செய்த அந்த நூலிலும் இவருடைய அவதார கிரமம் இப்படி பேசப்பட்டிருக்கிறது என தெரிவித்தார். பின்பு வடபெருங்கோயிலுடையானுடைய நிருகேது கட்டாட்சத்தாலே, வடபெரும் கோயிலுடையான வடக்கு பக்கம்னு அர்த்தம் இல்லை. வடம் என்றால் ஆலமரம். ஆலமாமரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத் தரவினனையான் திருப்பானாழ்வார் சாதிக்கிறார். இன்னும் பல பாசுரங்கள்ல ஆழ்வார்கள் ஆலிலை கண்ணன், ஆலிலே சயனித்த எம்பெருமான கொண்டாடுகிறார்களே, அதைத்தான் அந்த எம்பெருமான் தான் இங்க சேவை சாதிக்கிறார். அப்ப வட பெரும் கோயில், வடம்ங்கிறது ஆலமரம். ஆலமரத்தினுடைய இலைங்கிறது எவ்வளவு இருக்க போறது? ஒரு உள்ளங்கை அளவு இருக்குமா? அந்த உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய பெரிய ஆளிலையை கூட பெருமாள் தேர்ந்தெடுக்கலையாம். சின்ன பவனான துளிர் ஆளிலை, அப்பொழுதே அப்பதான் முளைச்சிருக்கு ஒரு சின்ன ஆழத்தளிர் இலை. அந்த இலையில தான் எம்பெருமான் சயனித்து கொண்டான். அதை பெரும் கோயிலாக கொண்டான். தனக்கு ஏற்ற ஒரு பெரிய இருப்பிடமாக கொண்டான். இவர் வேற அந்த சமயத்துல என்ன செய்திருக்கிறார்னா, எல்லா உலகங்கள் 17 உலகங்களையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ள அடக்கினார். ஒரு உலகமே எவ்வளவு பெருசு, இதை போல 14 உலகங்கள் எத்தனை கோடி கணக்கு பெருசு உயரமாக இருக்கும். அத்தனை உலகங்களையும் தன்னுடைய வயிற்றுல அடக்கினவர் எவ்வளவு பெரிய திருமேனியாக இருக்கணும். ஆனால் அவர் சின்ன இத்தினுண்டு ஆலலன் தளர்ல இலையில சயனித்து கொண்டார்னா இது என்ன ஆச்சரியம்னு தெரியவில்லையே. ஆலமாமரத்தின் இளமை ஆலி நிலையாய் அருளேலோன்னு மாலே மணிவண்ணா பாசுரத்திலே ஆண்டாள் தெரிவித்தார்கள். அப்ப அந்த ஆடிலையை பெரும் கோயிலாக விருப்பத்தோடு அதுல சயனித்துக் கொண்டிருக்கிறான். வடபெரும் கோயிலுடையான், அதையே தனக்கு இருப்பிடமாக. இவருக்கு என்ன பெயர்னா, இதுதான் பெயர். விஷ்ணு, ஜனார்தனன், ஸ்ரீமன் நாராயணன், திருமால், அதெல்லாம் இப்ப பெயர் இல்லை. இவருக்கு பிடித்த பெயர் ஆலமாமரத்தின் இளமேல் பள்ளி கொண்டிருப்பவன் வடபெரும் கோயிலுடையான் என்னே அவருக்கு திருநாமம் ஏற்பட்டது. நிருகேதுக கடாட்சத்தாலே அந்த எம்பெருமான் தான் அங்க முன்பு எழுந்தருளி இருந்தவன். எப்பொழுதுமே பல க்ஷேத்திரங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பெருமை உண்டு. அங்க பிரசித்தமா இருக்கக்கூடிய பெருமாள் பின்பு வந்தவரா இருப்பார். முன்னாடி ஏற்கனவே ஒரு பெருமாள் எழுந்தருளி இருப்பார். அவர் எங்கேயோ ஒரு மூலையில எங்கேயோ பக்கத்துல இருப்பார். ஆனா அவர் தான் பிராச்சீனமா இந்த க்ஷேத்திரத்துக்கே அதிபதி, இந்த க்ஷேத்திரத்துல முதல்ல வந்தவர் என்ன எல்லா திவ்ய தேசத்திலையும் சேவை பண்ணி வைப்பவர்கள். அதே மாதிரிதான் இன்னைக்கு பிரசித்தமா ஆண்டாள், ரங்கமன்னார், பக்கத்திலேயே பெரியாழ்வார், இவர்களை சேவிக்கிறோம். ஆனா வடபெரும் கோயிலுடையான் தான் அந்த க்ஷேத்திரத்துக்கு ரொம்ப முன்பு பழைய காலத்திலிருந்து எழுந்தருளி இருப்பவர். வடபெரும் கோயிலுடையானுடைய நிருகேது கடாட்சத்தாலே, காரணமே இல்லாமல் அவர் கடாட்சித்தார். பிரஹ்லாதோ ஜன்ம வைஷ்ணவகா என்னும்படி சகஜதாசியத்தை உடையராய் இருக்கும் இவர். பிரஹ்லாதன் என்பவன் யாரு? ஹிரண்யகசிபுவினுடைய பிள்ளை. ஆனால் கர்ப்பஸ்ரீமான், கருவிலே திருவுடையவனாக இருந்தான். நாரதருடைய அந்த உபதேசங்களை எல்லாம் கர்ப்பத்தில் இருக்கிற சமயத்திலேயே கேட்டு சிறந்த ஞானியாக அவதரிக்கும் பொழுதே இயற்கை தாஸ்யம், துளசி செடி திருத்துழாய் அப்படி முளை விடும் பொழுதே அதனுடைய பரிமளம் இருக்குமா. அதுதான் அந்த திருத்துழாய்க்கு இருக்கக்கூடிய ஏற்றம். நாற்ற துழாய் முடின்னு சொல்றமே, அந்த நாற்றம் வாசனைங்கிறது சற்று 4 இலைகள் விட்ட பிற்பாடு அதற்கு வருமானு கேட்டா இல்லை. பூமியிலிருந்து அப்படி வெளியில கிளம்புகிற சமயத்திலேயே
திருத்துழாய் மனத்தோடே அங்குரிக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். அதை போல கர்ப்பத்திலிருந்து வெளிவருகிற சமயத்திலேயே இவர் சிறந்த தர்மிஷ்டராக ஞானியாக வந்தாராம். ஜென்ம வைஷ்ணவகா, பிறக்கும் பொழுதே வைஷ்ணவனாக பிறந்தார் பிரஹ்லாதன் என்று கொண்டாடப்படுகிறார். அதே போல சகஜதாசியம், இயற்கையாக பெருமானிடத்திலே அடிமைத்தன்மை கொண்டிருப்பவர் இவ்வாழ்வார். சகஜதாசியத்தை உடையராய் இருக்கும் இவர் நாகிஞ்சித் குர்வத சேஷத்வம், அடிமைத்தன்மை எப்பொழுது சிந்திக்கும்? அடிமை தொழிலை செய்தால் தானே சித்திக்கும். நான் அடிமைன்னு சொல்லிட்டு அடிமை கைங்கரியத்தையே பண்ணாமல் இருந்தால் அப்ப அடிமைங்கிற பெயர் மட்டும் எப்படி சித்திக்கும்? அப்ப அடிமைத்தன்மை சித்திக்க வேண்டும் என்றால் கிஞ்சித்து கைங்கரியம் பண்ணணும். அகிஞ்சித் குர்வதா, கிஞ்சித் குர்வதான்னு ஏதோ நம்மால் முடிந்தது, எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த உடல் இடம் கொடுக்கிறதோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எம்பெருமானுக்கு அடிமை பண்ண வேண்டும், கைங்கரியங்களை பண்ண வேண்டும். அதுதான் கிஞ்சித் காரம். அப்படி செய்ய முடியாமல் தவிர்த்து செய்யாமல் இருந்தால் அகிஞ்சித் குர்வதா, அப்படி செய்யாமல் இருந்தால் சேஷத்துவம் சித்திக்காது, அதுவும் போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே சேஷத்துவ முறையை உணர்ந்து பெருமான் தான் சேஷி, நாமெல்லாம் சேஷபூதர்கள், நாமெல்லாம் அடிமைகள், அவர் தான் நமக்கு சுவாமி என்கிற முறையை அறிந்தாராம். பகவத் விஷயத்திலே கிஞ்சித் கரித்து ஸ்வரூபம் நிறம் பெற வேணும் என்று பார்த்து பெருமான் விஷயத்துல கிஞ்சித்காரம் பண்ணால்தான் அப்ப ஸ்வரூபம் நிறம் பெறும். இல்லைன்னா ஜீவாத்மாவினுடைய தன்மையே சேராது. அந்த தன்மை சித்திக்க வேண்டும். தாய் அப்படின்னா தாயினுடைய தன்மை எப்பொழுது சிந்திக்கும்? குழந்தைய நன்றாக வளர்த்து அதற்கு பால் ஊட்டி சீராட்டி எல்லாம் பண்ணால்தான் தாய். குழந்தைய கவனிக்கவே இல்லை, குழந்தை எங்கேயோ அது பாட்டுக்கு தவிச்சுட்டு இருக்கு, ஆனால் இவள் தாய்ன்னு சொல்ல முடியுமா? தாய்ங்கிற பெயர் சித்திக்க வேண்டும்னா குழந்தைய அதை நல்லா ஜாக்கிரதையா பாதுகாத்து அரவணைத்து வளர்க்க வேண்டும். அப்படி வளர்த்தால்தான் இவளுக்கு தாய்ங்கிற பெயரே சித்திக்கும். அது மாதிரி நான் பரமாத்மாவுக்கு அடிமைன்னு சொன்னால் அப்ப அடிமைத்தன்மை கைங்கரியத்தை செய்தால் தானே அடிமைத்தன்மைங்கிறது சித்திக்கும். இப்ப பெருமானுக்கு கைங்கரியமே பண்ணாமல் பேரு மட்டும் அடிமைன்னு வைத்துக் கொண்டால் எப்படி சித்திக்கும்? அதனால அந்த முறையை உணர்ந்து பரமாத்ம விஷயத்துல கண்டிப்பா ஸ்வரூபம் நிறம் பெறுவதற்கு கைங்கரியத்தை பண்ண வேண்டும். வேறு யாருக்கோ இப்ப நான் தொண்டு புரிகிறேன், அலுவலகத்துல போய் தொண்டு புரிகிறேன், என்னுடைய குடும்பத்துல பெரியவர்களுக்கு தொண்டு புரிகிறேன், இதனால சேஷத்துவம் சித்திக்குமான்னா சேஷத்துவமே ஆத்மாவுக்கு பரமாத்மாவின் இடத்துலதான் ஏற்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல இருப்பவர்களுக்கெல்லாம் நாம் அடிமைங்கிறது கர்ம சம்பந்தம், இந்த தேக சம்பந்தத்தினாலதான் வந்தது. அப்ப இயற்கையா ஆத்மாவுக்கு சேஷத்துவம்ங்கிறது பரமாத்மாவின் இடத்துல மட்டும்தானே உண்டு. ஆகவே அவர் விஷயத்துல நாம கைங்கரியம் பண்ணினால்தான் ஸ்வரூபம் நிறம் பெறும் என்று நிறம் பெற வேணும் என்று பார்த்து அது செய்யும் இடத்து. சரி, கைங்கரியம் பண்ணலாம். எப்படி கைங்கரியம் பண்ணுவது? தனக்கேயாக எனக்குள்ள மீதே என்கிறபடியே எனக்கு என்ன பிடிச்சதோ அதெல்லாம் செஞ்சுட்டா கைங்கரியம் ஆயிடுமான்னா நமக்கு பிடித்ததை செய்தால் கைங்கரியம் ஆகாது. அவருக்கு எது உகப்ப தருமோ அதை செய்தால்தான் கைங்கரியம். அப்பதான் அதற்கு கைங்கரியம்ங்கிற பெயரே வரும். நான் என்னால என்னென்ன முடியுமோ எல்லாம் செஞ்சுட்டேன், அதெல்லாம் நீ கைங்கரியமா ஏத்துன்றோம்னா அதை எப்படி அவர் ஏத்துக்க முடியும்? அவர் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதுல நமக்கு எது முடியுமோ அதை செய்தால் அவர் ஏற்றுக்கொள்ளுவார். அப்ப தனக்கேயாக எனக்கொள்ளும் இதே இதைத்தான் நம்மாழ்வார் எனக்கு கைங்கரியம் உமக்கு அந்தமில் பேர் இன்பத்தை அடைந்து கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்தித்தார். அதானே கேட்டுட்டே இருக்கிற திருவிருத்தத்திலிருந்து கொடுக்கிறேன்னு பெரிய பராமரித்து கொடுக்கிறேன்னு வந்தாராம். வேண்டாம் எம்மா வீட்டு திரவம் செப்பம் நின் செம்மா பாதவர்ப்பு தலை சேர்த்தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவதே நான் பிரார்த்தித்தேன் எனக்கு விருப்பம்னு கொடுக்கறதா இருந்தா நீ பரமபதமே கொடுத்தால் கூட எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்ன வேண்டும்? உன்னுடைய திருவடியை இப்பொழுது என் தலைமையில வைத்து நான் உனக்கு தாசன் தொண்டன்கிறத முதல்ல எனக்கு நிலைநாட்டிடும். அதுக்கப்புறம் உனக்கு எப்ப இஷ்டமோ தனக்கேயாக எனக்கு எப்ப பிடிக்குமோ அப்ப நான் கொடுக்கிறேன்னு நீ முடிவெடுத்து அப்பொழுது கொடு என்று பரமாத்மாவிடத்துல பிரார்த்தித்தார். இதே போலத்தான் லக்ஷ்மணரும் பர்ணசாலையை கட்டுன்னு சொல்றச்ச நீ எங்கு ஆனந்தப்படுகிறாயோ, எங்கு நானும் சீத்தையும் ஆனந்தப்படுவேனோ, எங்கு நீ ஆனந்தப்படுவாயோ அந்த இடத்துல அழகா பர்ணசாலையை கட்டு, ஆசிரமத்தை கட்டுன்னு சொன்னாராம். உடனே ஐயோன்னு தலையில கை வைத்துக் கொண்டு அழ ஆரம்பித்தார் லக்ஷ்மணர். இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமா? உம்ம 2 பேருக்கு ஆனந்தம் எங்கு ஏற்படுமோ அங்கு கட்டுன்னு சொன்னா வாஸ்தவம். எனக்கும் ஒரு ஆனந்தம் உண்டு, நீயும் எங்கு ஆனந்தப்படுவாயோ அங்கு கட்டுன்னு சொன்னால் எனக்குன்னு தனியா ஒரு ஆனந்தம்னு ஒண்ணு உண்டுன்னு நீர் திருவுள்ளத்துல வேற கொண்டு இருக்கிறீரே, அப்ப என்னை கைவிடுவதாக முடிவு பண்ணி விட்டீர்னு அங்கேயே அழ ஆரம்பித்து விட்டார். ஐயோ நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேன் போல் இருக்கு, சரி வேண்டாம், எங்க 2 பேருக்கு எங்கு ஆனந்தமோ அங்க மட்டும் குடில கட்டுன்னு சொன்ன உடனே அப்புறம் ரொம்ப அழகா குடில கட்டி கொடுத்தார். பாவக்கேன கிருதக்கேன தர்மக்கேன ராகவ பயா பித்ரேன பித்ருமான் நசம்பிருத்த பிதாமம, எனக்கு தகப்பனார் மரித்தாருங்கிற கஷ்டமே இல்லை, அவர் என்னை விட்டு பிரிந்தாருங்கிற துக்கமே இல்லை. ஏன்னா அவர் தான் உன்னை வைத்திருக்கிறாரே, உன் மூலமாக நான் எல்லா ஆனந்தத்தையும் பெற்று விட்டேன்.
தந்தை அருகே இருந்து என்னென்ன செய்வாரோ அத்தனை உன்மூலமாக பெற்று விட்டேன் என்று தெரிவித்தார். அப்ப அவர் எப்படி கைங்கரியம் பண்ணார்? தனக்கே யாக ராகவன் ராமன் சந்திரனுக்கு எது பிடிக்குமோ அப்படி நடந்து கொண்டவன். அவருக்கு எங்கு ஆனந்தமோ அது மட்டும்தான் நமக்கு குறிக்கோளை தவிர எனக்கு தனி ஆனந்தம்னு பார்க்க கூடாதுன்னு இருந்தாரா? அதே போலத்தான் இப்ப பெரியாழ்வாரும் தனக்கேயாக எனை கொள்ளும். இதே ஜீவாத்மாவை பெருமான் எப்படி ஆதரிக்கணும்னா என் சொத்துன்னு விருப்பத்தோடு ஆதரிக்கணுமா? என்னமோ அவர் அடிக்கடி கேட்டுட்டே இருக்கார், அதனால சேர்த்து போகணும் அப்படின்னு அவர் தலையில ஒரு சுவாதந்திரியத்தை வைத்து அவர் கேட்டாருங்கிறதுக்காக ஏற்றுக்கொண்டேன். என் சொத்து நான் ஏத்துக்கலன்னா என்னால இருக்க முடியாதே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு ஒரு தாய் குழந்தை எப்படி அணைப்பாளோ அந்த மாதிரி அணைத்து கொள்ள வேண்டும், அந்த மாதிரி கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும். என்ன அவர் உகந்த அடிமை செய்கையே நமக்கு கர்த்தவியம் என்று அனுசந்தித்து, அவர் உகந்ததுதான் அடிமை, அதை செய்வதுதான் நமக்கு கர்த்தவியம் என்று அனுசந்தித்து அது அரிகைக்காக. சரி, அவர் உகந்தது எதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவரோ அர்ச்சா திருமேனியில கண்ணை சிமிட்டுவதில்லை, வாயை திறந்து பேசுவதில்லை, கையை காட்டி செய்கை செய்வதில்லை, ஏதும் இல்லாமல் சயனித்து கிடக்கிறாரே. அப்ப அவர் உகந்ததுங்கிறது நாம் எதை எப்படி தெரிந்து கொள்வது என்று ஆராய்ந்து பார்த்த விடத்தில் சர்வேஸ்வரன் அரிகைக்காக அவதாரங்களை ஆராய்ந்து பார்த்த விடத்தில், சரி அது எங்க அவர் சொல்லியிருப்பார்? வைகுண்டத்துல சொல்லியிருந்தாருன்னா நமக்கு புரியவே போறதில்லை. அவர் என்ன அருளி செய்தாருங்கிறது நமக்கு கிடைக்கவே போறதில்லை. திருப்பார்கடல்ல தானே அருளி செய்வாரான்னா இன்னும் அருளி செய்ய மாட்டார். போய் பிரார்த்திச்சா வருகிறேன், கண்டிப்பா கஷ்டங்களை தீர்க்கிறேன், அவ்வளவுதான் சொல்லுவார். அங்க போய் என்ன கைங்கரியம் அப்படின்னு எல்லாம் யாரும் கேட்க மாட்டாள். கூப்பீடு கேட்கும் இடம் தான் அது. யாருக்கெல்லாம் கஷ்டமோ ஆபத்தோ போய் நின்று நீ தான் ரட்சிக்கணும்னு கேட்டா உடனே சரி சரி வரோம், துன்பத்தை தீர்க்கிறோம்னு கிளம்பி வரக்கூடிய இடம் திருப்பார்கடல். சரி, அதை விடுவோம். அந்தர்யாமி உள்ள இருப்பவர், அவர் என்னைக்கு உள்ள இருக்காரா இல்லையானே தெரியல, அவர் என்னைக்கு வாய் திறந்து பேச போகிறார்? அப்ப அவரையும் விடுவோம். அர்ச்சா திருமேனி கைங்கரியத்தை ஏற்றுப்பாறை ஒழிந்து இன்ன கைங்கரியத்தை பண்ணு நியமிக்க மாட்டார். இப்ப மீதி இருக்கக்கூடியது விபவம் தானே. அந்த அவதாரங்கள்ல தான் பக்தர்களிடத்துல கலந்து பரிமாறி இருக்கிறார். எனக்கு இது வேண்டும், அதை கொடு, இப்படி கொடுத்தா நன்னா இருக்கும்னு அவர் பேசி இருக்கிறாரே. அதனால அந்த அவதாரங்களை ஆராய்ந்து பார்த்த விடத்தில் சர்வேஸ்வரன் மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் என்றும், ஏஷநாராயண ஸ்ரீமான் ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபரியங்கம் உத்ஸ்ருஜ்ய ஆகதோ மதுராம் புரீம் என்றும், புண்ணியா பாரவதீயத்திர தத்ராஸ்தே மதுசூதனஹ சாக்ஷாத் தேவஹா புராணோசௌ சஹி தர்ம சனாதனஹா என்றும் சொல்லுகிறபடியே சாது பரித்ராணாதி திரயத்துக்காக திருவின் வடிவுக்கும் தேவகி பிறந்து மைத்தடங்கண்ணி யசோதை வளர்க்க வளர்ந்தருளுகிற உருவுகரிய ஒளிமணி மன்னனான கிருஷ்ணன் என்று கிருஷ்ணாவதாரத்தை தேர்ந்தெடுத்தார். இதனாலதான் ஆழ்வார்களுக்குள்ள ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றுத்துல ஈடுபடுகிற மாதிரி பெரியாழ்வாரும் திருமகளாரும் ஈடுபட்டிருப்பது கண்ணனிடத்திலே. கோவலனாய் வெண்ணெய் உண்ட கண்ணனிடத்துலதான் இவர்களுக்கு ஈடுபாடு. அதனால கோப ஜன்மத்தையே ஆஸ்தானம் பண்ணினார்கள். கண்ணன் எப்ப கோபிகை அவர்கள் திறத்துல விருப்பத்தோடு தன்னையும் ஒரு குலத்தை சேர்ந்தவனாக மாற்றி கொண்டு விட்டானோ, இனிமே நமக்கு என்ன அந்தனர் குலம், சக்திய குலம், அந்த குலம், இந்த குலம், நாமும் அதே இடையர் குலத்துல ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும்னு மனதால தங்களையே இடையர்களாக பாவித்துக் கொண்டுதான் பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார்கள். அப்ப கோப ஜன்மத்தை இவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஜென்மத்தை ஏற்றுக்கொண்டார்கள்னா அந்த அளவுக்கு கண்ணனிடத்துல ஈடுபாடு எப்படி தெரிகிறதுன்னா அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். கண்ணன் எப்படியெல்லாம் அவதரித்தான்? மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான். பூமி தேவியினுடைய பாரம் தாங்கல. என்ன பாரம் தாங்கல? நிறைய அதிகப்படியான மக்கள் இருக்கிறாருங்கிறதுனால அந்த எண்ணிக்கை அதிகரித்து விட்டதுன்னு தாங்கலையான்னா அது என்னைக்குமே அவளுக்கு கவலையே இல்லை. அதே ஜீவாத்மாக்கள் தானே. ஆத்மாக்கள் என்னைக்காவது 10 மடங்கு உயர்ந்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆத்மாங்கிறது நித்திய தத்துவம், அழிவே கிடையாது, ஒரு நாள் தோன்றியதுன்னு கிடையாது. அப்ப என்னன்னைக்கும் கிருதயுகத்துல எத்தனை ஆத்மாக்களோ அதே அளவு ஆத்மாக்கள் தான் துவாபர யுகத்துல இருக்க போறது, திரேதாயுகத்துல இருக்க போறது, கலியுகத்திலயும் இருக்க போறது. என்ன கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. முக்தி அடைந்த ஆத்மாக்கள் முக்தர்களா சில பேர் இங்கிருந்து கரைந்து அங்க போயிடுவா, இதை விட்டுட்டு கடந்து அங்கு சென்று விடுவார்கள். அப்ப மீதி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இருந்து கொண்டுதான் இருக்க போறா. அப்ப இத்தனை ஆத்மாக்கள் பிறவி எடுக்கத்தான் போகிறா. ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஜீவராசிகள்ல பிறவி இருக்கத்தான் போகிறது. அப்ப இதை தாங்க முடியாமலா பூமி வருத்தப்படுகிறாள்னா இதனால வருத்தப்படல. ஞானம் இல்லாமல் இருப்பவர்கள் நிறைய சேர்ந்து போகிறதுனாலதான் பாரம் அதிகரிக்கிறது. நல்லவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சுமப்பதற்கு பூமி வருத்தமே படமாட்டாள். ஆனால் ஞானமே இல்லாமல் அதர்ம தொழிலை புரிபவர்கள், அடுத்தவர்களுக்கு எப்போதும் கெடுமையை நினைப்பவர்கள், தீய காரியங்களை புரிபவர்கள், இவர்கள் மலிந்து விட்டால் ஐயோ நல்லவர்கள்லாம் இவர்கள் கையில அடிபட்டு நாசமடைந்து வருத்தப்படுகிறார்களேங்கிற அந்த தவிப்பு தாயான பூமிக்கு இருக்குமா இருக்காதா? 4 குழந்தைகளை பெற்றிருக்கா,
ஒரு குழந்தை மட்டும் தீயவனா இருக்கான், 3 பேர் நன்னா இருக்கா. அந்த தீயவனிடத்துல இந்த மற்றையோர்கள் எந்த ஆபத்தும் இல்லாமல் இருக்கணுமே, இவர்களுக்கு ஆபத்து இருக்கக்கூடாதுன்னு நினைப்பட மாட்டாலும். அதே போலத்தான் இப்ப இத்தனை தீயவர்கள் நிறைய பேர் மலிந்து போய் அதனால நல்லவர்களுக்கெல்லாம் ஒரு கேடு காலம் கெட்ட காலம் வந்து விட்டது. அப்ப இந்த தீயவர்கள் எல்லாம் அடக்க வேண்டுமே, அது நம் பணி அன்றே, அது பெருமானன்னும் பண்ணணும், அவர் தானே கடமை. அதனால பிதாவான அவன் இதற்கு ஏதேனும் காரியம் பண்ண வேண்டுமேன்னு அப்படி பூமி பாரம் தாங்காமல் தான் பிரார்த்திக்கிறாள். அதனால எம்பெருமான் அவதரித்தான். மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான். பாரத்தை போக்குவதுன்னா என்ன? இந்த பிறவியோடு இருப்பவர்கள் கர்வம் அகங்காரத்தோடு இந்த சரீரத்தோடு இப்ப இத்தனை தீய காரியங்களை புரிகிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் இந்த உடல் தானே. உடலை பிரிச்சுடுவோம். ஒரு குழந்தை கையில கத்தி எடுத்துட்டு எல்லாத்தையும் குத்த போய் தன்னையும் குத்திட்டு ஆபத்து ஏற்படுத்திட்டுனா கத்திய கையை விட்டு புடுங்கணும். புடுங்கிட்டா குழந்தை அதுக்கு ஆபத்து இல்லாமல் போயிடும். அதே மாதிரி ஜீவாத்மான்ற அந்த ஆத்மாவுக்கு ஒரு உடல் கிடைத்ததா, அதை நல்ல கதியில பயன்படுத்தினால் ஒன்றும் கஷ்டம் இல்லை. கிடைத்த உடலை நாசம் பண்றேன் பேர் வழின்னு கண்ணா பின்னான்னு பயன்படுத்தினால் அப்ப அதனால அவனுக்கும் கஷ்டம், மற்றையோர்களுக்கும் கஷ்டம். குழந்தை கையில இருந்து கத்திய பிடுங்குற மாதிரி ஜீவாத்மாவினிடத்துல இந்த உடலை விடுவித்தார். போறோம், இந்த உடலோடு நீ படுத்தின பாடு போறோம், இனிமே இன்னொரு பிறவிய கொஞ்சம் காலம் கழித்து நீ எடுத்து நல்ல குணத்தோடு மீண்டும் திருந்தி வருவதற்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லி இந்த பிறவி இந்த சரீரம் இத்தோடு போகட்டும்னு முடிக்கிறார். அப்படித்தான் அசுரர்கள் அரக்கர்களை முடிக்கிறார். அதனால பாரம் தீங்குகிறது, மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமுதலை பிறந்தான் என்றும் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா, திருப்பார்கடல்ல சேனித்து கிடப்பவன் ஸ்ரீமான் திருமகள் கேழ்வன். அவன் எங்கிருந்து அங்கு வந்தான்? வைகுண்டத்திலிருந்து திருப்பார்கடலுக்கு வந்தான். அப்ப ஏஷ நாராயணஹா, இவன் நாராயணன், ஸ்ரீமான் ஸ்ரீதேவிக்கு நாயகன், ஸ்ரீதேவி விட்டு பிரியாமல் சேர்ந்தே இருப்பவன், க்ஷீரார்ணவ நிகேதனஹா, திருப்பார்கடலையை இருப்பிடமாக கொண்டு வசிக்கிறான். சரி, அங்குதான் வசித்தானா? அங்கிருந்து விட்டு இப்ப கிளம்பி நாகபரியங்கம் உத்சுச்சிய அங்க இருக்கக்கூடிய ஆதிசேஷ படுக்கையை விட்டு ஆகதோ மதுராம்புரி, மதுராங்கிற இனிமையான தேசத்துக்கு வந்தார். மதுராங்கிற அந்த க்ஷேத்திரமே எவ்வளவு புண்ணியமானது, புண்ணியமான க்ஷேத்திரம், இனிமையான க்ஷேத்திரம். அந்த பெயரை சொல்லுபவர்களுக்கெல்லாம் பாபத்தை போக்கி தூய்மையை கொடுக்கக்கூடிய சுபமான க்ஷேத்திரம். அப்படிப்பட்ட க்ஷேத்திரத்துக்கு விரும்பி எம்பெருமான் எழுந்தருளினார். புண்ணியா துவாரபதி யத்ர தத்ராஸ்தே மதுசூதனஹா, மதுங்கிற அரக்கனை முடித்தவன் மதுசூதன பெருமாள் புண்ணியமான துவாரபதிங்கிற க்ஷேத்திரத்துல இப்ப வசிக்கிறார். மதுரையில பிறந்தார், கோகுலத்துல வளர்ந்தார், அங்கேயே தங்கினாரானா மீண்டும் 10 வருஷத்துக்கு அப்புறம் மதுரைக்கு போனார். அங்கிருந்து திரும்பி ஜனஸ்தானத்துக்கு போனார். அதாவது அங்கிருந்து இந்திரபிரஸ்தம் பாண்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனார். அங்கிருந்து துவாரகைன்னு தனியா தனக்குன்னு ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்தி கொண்டு சமுத்திரராஜனிடத்திலிருந்து நிலப்பரப்பை வாங்கி அங்க பெரிய மாளிகைகளை சமைத்து அங்க போய் குடியேறினாரா. அதைத்தான் புண்ணியா துவாரவதி எத்திர தத்ராஸ்தே, மிகவும் புண்ணியமானது, புண்ணிய க்ஷேத்திரம், முக்தி தரும் க்ஷேத்திரங்களுக்குள்ள அதுவும் உண்டே. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரிகா என்று துவாரவதி துவாரகை அதுவும் புண்ணியமான க்ஷேத்திரம், முக்தி தரும் க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துல மதுசூதன பெருமாள் எழுந்தருள் இருக்கிறார். சாட்சாத்து தேவஹா, அவர்தான் தேவன், அவர்தான் தேவாதி தேவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி. புராணஹா, மிகவும் பழமையானவன். இன்றுதான் துவாரகையில க்ஷேத்திரத்தை வாங்கி நிலத்தை மீட்டு அங்க மாளிகைகளை கட்டி குடியேறினார்னா ரொம்ப புதியவர்னா இவர் அப்படின்னு சந்தேகம் வரும். புதியவரே கிடையாது, இவர் தான் ஜகத்தை படைத்த பழமையான தேவன். அதனால இவர் தான் புராண தேவன். ஏதோ நம்மை அனுகிரகிப்பதற்காக இங்க இடம் வாங்கி இங்க குடியேறினாரே ஒழித்து இன்னைக்கு வந்தாருங்கிறதுக்காக இவர் பழமையானவர் அல்லன்னு கருத வேண்டாம். இவர் தான் பழமையான பரமாத்மா என்று சொல்லி சஹி தர்ம சனாதனஹ, அவர் தான் சனாதனமான தர்மமாகவே இருக்கிறார். தர்மம்ங்கிறது அவரே. நாம செய்யக்கூடிய செயல்கள் தர்மமா? பெருமான் தர்மமானா செயல்கள் எல்லாம் தர்மம்னு பெயர் பெற்றதே அவரால்தான். அவர் பார்த்து முடிவு பண்ணுகிறார், இந்தந்த காரியங்கள்லாம் தர்மம், இதெல்லாம் அதர்மம்னு அவருடைய திருவுள்ளத்தினால தானே இது பிரிக்கப்படுகிறது. அப்ப யார் இதை தர்மமாக அங்கீகரிக்கிறாரோ அவரே தர்மம். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம், ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்று பெரியோர்கள் தெரிவித்தார்கள். என்றும் சொல்லுகிறபடியே சாது பரித்ராணாதி திரயத்துக்காக திருவின் வடிவக்கும் தேவகி பெற பிறந்து பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய என்று 3 பிரயோஜனங்களா. அதைத்தான் ஆதிபதத்தினாலே திரயத்துக்காகன்னு தெரிவிக்கிறார். சாது பரித்ராணாதி திரயத்துக்காக, பரித்ராணாய சாது நல்லோர்களை ரட்சித்தல், துஷ்டர்களை அழித்தல், தர்மத்தை நிலைநாட்டுதல் என்ற இந்த 3த்திற்காக திருவின் வடிவுக்கும் தேவகி பெற பிறந்து மகாலட்சுமியை போல வடிவம் கொண்டிருப்பவளாம் தேவகி பிராட்டியார்.
அவளுடைய அந்த திருமேனி அழகு எப்படி இருந்ததுன்னா, பெரிய பிராட்டிக்கு எத்தனை அழகோ அவளுடைய உருவம் எப்படி இருக்குமோ அதற்கு ஒக்க அப்படியே ஒத்தவளாக இவள் இருந்தாளாம். அவளுடைய கர்ப்பத்தில இருந்து எம்பெருமான் பிறந்தான். மைத்தடங்கண்ணி யசோதை வளர்க்க வளர்த்தருளுகிற. அவளுக்கு ஒரு அழகுன்னா ஒருத்தி, அடுத்து யசோதை அவள் இன்னொருத்தி அல்லவா, அவளுக்கு என்ன ஏற்றம்? மைத்தடங்கண்ணி, அவள் பெரிய பிராட்டியினுடைய உருவத்துக்கு ஒத்தாள், இவள் பெரிய பிராட்டியுடைய கண்ணழகுக்கு ஒத்தவளாக இருப்பவளா யசோதை. மைத்தடங்கண்ணி யசோதை வளர்க்க வளர்ந்தருளுகிற. உருவு கரிய ஒளிமணி வண்ணன். இப்ப ரெண்டு தாயின் இடத்துல பிறந்ததுனால ரெண்டு அழகு வந்துடுது. உருவு கரிய ஒளிமணி வண்ணனான கிருஷ்ணன், கிருஷ்ணனுடைய கண்ணழகும் யசோதையின் இடத்துல வந்தது. கிருஷ்ணனுடைய ரூப சௌந்தரியம் அது தேவகியின் இடத்துல வந்தது. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு ஒரு வசனம் சொல்லுவது உண்டே, அதையும் இப்போ தன் வசத்துல தன்னிடத்துல அதையும் இப்போ ஏற்றுக்கொண்டு ஆமாமா தேவகியினுடைய அழகுனால்தான் தனக்கு அழகு வந்தது, யசோதையினுடைய கண்ணழகுனால்தான் தனக்கு கண்ணழகு வந்தது என்று உருவு கரிய ஒளிமணி வண்ணன், சிறந்த ஒளி பிரகாசம் வீசக்கூடிய மணிவண்ணனான கிருஷ்ணன் சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபந்தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடுவண்ண போந்தவனாகையாலே. திருவிருத்தத்துல அற்புதமான பாசுரம். கண்ணன் எதற்கு அவதரித்தான், என்ன அவதார பிரயோஜனம்? இப்பதான் சாது பரித்ராணம், துஷ்ட விநாசனம், தர்ம சம்ஸ்தாபனம்னு கண்ணன் கீதையில அருளி செய்தார்னு 3 பிரயோஜனங்களை பார்த்தோம். நம்மாழ்வார் இதெல்லாம் பிரயோஜனமே இல்லைன்னு கண்ணன் அவதரிப்பதற்கு இந்த பிரயோஜனம் எல்லாம் கிடையாது. அப்ப என்ன பிரயோஜனமா? நிறைய ஆய்ப்பாடியில வெண்ணெய் திரண்டு இருந்ததாம். எக்கச்சக்கமான பால், தயிர், வெண்ணெய் எல்லாம் அப்படி பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் அனுபவிக்க ஒரு பிள்ளை இல்லையேன்னு யசோதையும் நந்தகோபரும் கவலைப்பட்டு இருந்தா. இந்த குரல் வைகுண்டத்துல கேட்டுதான். எங்கேயோ ஆய்ப்பாடியில இவ 2 பேர் பேசிட்டு இருக்கிறது, வைகுந்தத்துல நித்தியசூரிகள் கோஷத்தையும் தாண்டி பெருமானுடைய காதல போய் எட்டித்துன்னா எப்படி எட்டான்? அவரா காதை கொடுத்து கூர்ந்து கவனித்திருந்தால் அல்லது இது இந்த கோஷம் அங்கெல்லாம் போய் கேட்காது. அப்படி அங்க இந்த வெண்ணெய் தொடு உண்ண போந்து, அதாவது விண்ணோர்கள் நன்னீராட்டி. அதுவும் எந்த சமயத்துலன்னா வைகுந்தத்துல நித்தியசூரிகள்லாம் திருமஞ்சனம் செய்து கொண்டு பெருமானுக்கு திருமஞ்சன உற்சவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல மாலைகளை கையில ஏந்தி கொண்டு தூபங்களை ஏந்தி விண்ணோர்கள் நித்தியசூரிகள் நன்னீர் ஆட்டி திருமஞ்சனம் ஆட்டியாச்சு. இப்போ அவருடைய கேசபாசம் அதெல்லாம் உலரணுமே, அந்த கூந்தல் அவருடைய கரிய கூந்தல் எல்லாம் நல்லா உலர்ந்து அவருக்கு ஜலதோஷம் எல்லாம் பிடிக்காம இருக்கணும்னு நல்ல அந்த அகில் புகை சாம்பிராணி புகையெல்லாம் இப்ப சமர்ப்பித்து கொண்டு ஒரு பக்கம் புஷ்பங்களை கையில ரெடியா தயாரா காத்து கொண்டு பெருமானுக்கு சாத்துவதற்கு கைகள்ல ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல தூபம் அதை அப்படி சமர்ப்பிக்கிற சமயத்துல ஒரே புகமூட்டமா இருந்ததாம். அப்ப இவருக்கு இது காதுல இது விழுந்ததாம். அங்கு ஓர் மாயையினால் அப்படியே அதே சமயத்துல ஒரு ஆச்சரியத்தை செய்து சடக்கென அங்கிருந்து மறைந்து இந்த உலகத்துல கிருஷ்ணனாக அவதரித்தான். வெண்ணெய் தொடுவுண்ண போந்தவன் ஆகையாலே. வெண்ணெய் நிறைய இருக்குங்கிறது காதுல விழுந்த உடனே எப்படியாவது போய் நாம அதை சாப்பிட்டே ஆக வேண்டும் என்ன முடிவு செய்தவன் நேர இங்க அந்த வெண்ணெயை திருடி சாப்பிட்டான். மொத்தம் உண்டான சரித்திரங்களை முடித்து மீண்டும் வைகுந்தத்துக்கே போய் சேர்ந்துட்டாராம். அவ இன்னும் அங்க அகில் புகை தூப சாம்பிராணியே காட்டி கொண்டிருக்கிறார்கள்னா அங்கதான் நகால சத்ரவை பிரபு. இவ்வளவுதான் திருமஞ்சனம். 11 மணிக்கு ஆரம்பித்தால் 12 மணிக்கு முடிக்கணும்னு இங்கதான் காலத்துக்கு ஒரு கட்டாயப்பட்டு செய்கிறோம். வைகுந்தத்துல அப்படி இல்லையே, மணி போகிறதே தெரியாது, சமர்ப்பித்து கொண்டே இருந்தால் ஆச்சா இன்னும் ஆகலையேன்னு இன்னும் ஆர்வத்தோடு சமர்ப்பித்து கொண்டே இருப்பார்கள். அதனால அவர்கள் சமர்ப்பிக்க ஏற்றுக்கொண்ட எம்பெருமான் ஒரு மாயையில கீழே அவதரித்து மீண்டும் ஆச்சரியத்தோடு திரும்பி சென்றான் என நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். பிரயோஜனம் என்னன்னா நிறைய வெண்ணெய் சாப்பிடணும் ஒண்ணு, நப்பிண்ணை பிராட்டி ஆயர் குலத்துல உதித்த அந்த பிராட்டியை தாம் அணைக்க வேண்டும். இது 2 பிரயோஜனத்துக்காகத்தான் அவதரித்தார்னு நம்மாழ்வார் காட்டினார். அந்த பாசுரத்தை எடுத்து வெண்ணெய் தொடுகுண்ண போந்தவன் ஆகையாலே அந்த வாசனை பின்னாடி கம்சனுக்கு பணி செய்து போந்த ஸ்ரீ மாலாகாரர். அந்த வாசனைனா அந்த பழக்கம், வெண்ணெயை நன்னா சாப்பிடணும்ன்ற அந்த விருப்பம் ஏற்பட்டது. இப்ப அது பின்னாடி எடுத்துன்னா அது சற்று ஓய்ந்து போனது. எல்லா வெண்ணையும் 10 வருஷம் இடம் இல்லாமல் இன்னும் மிச்சம் இல்லாமல் எல்லா வெண்ணையும் உண்டாச்சா, போருன்னு திருப்தி ஏற்பட்டதாம். சரி, அடுத்து போய் பிறந்த தாய் தந்தையர் அவர்களை ரட்சிக்கணுமே, நாம சிறையிலிருந்து தப்பி விட்டோம், அவர்களுடைய சிறை இன்னும் விடுவிக்க இல்லையே, அதனால அங்கு போய் அவர்களை பார்க்கணுங்கிறதுக்காக வெற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் விழ சத்தவன் தன்னை புறமெறி செய்தான்னு இங்க பாசுரம் இந்த திவ்ய தேசத்து பாசுரத்துல சொல்லுமா போதே. திருமதுரையில அந்த வில் விழவு பெரிய தனுர்யாகம் கம்சன் நடத்துகிறான். தன்னுடைய மருமக்களான இவர்களை அழைப்பு விடுத்தான். அக்ரூரர் மூலமாக அவரும் வந்தார், அழைத்து கொண்டு போனார், மதுரைக்கு சென்றார். அங்கு போகிற சமயத்திலே
கம்சனுக்கு பணி செய்து போந்த ஸ்ரீ மாலாக்காரர், உயர்ந்த மாலாக்காரர், ஸ்ரீ மாலாக்காரர். மாலாக்காரர்னு அவருக்கு பெயர், வேறுதான அவருக்கு விஷ்ணு வாசுதேவன் ஏதாவது பெயர் உண்டான்னா தெரியாது. மாலை கட்டி ஜீவிப்பவர், மாலை வியாபாரம் செய்பவர், அவ்வளவுதான் மாலாக்காரர். நன்றாக மாலையை செய்பவர் ஸ்ரீ மாலாக்காரர். மற்ற மாலாக்காரர் எல்லாம் வெறும் மாலையை கட்டி வைத்து பிழைப்புக்காக விற்று பணத்தை பெறுபவர்கள். ஆனால் இவர் அந்த மாதிரி கிடையாது. கைங்கரியத்துக்காக மாலை கட்டி பெருமானுக்கு சமர்ப்பித்தார். கூடவே ராஜாவுக்கும் சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார். அந்த ஊர் அரசன் கம்சனுக்கும் கொடுத்து கொண்டிருந்தார். அப்போ கம்சனுக்கு பணி செய்து போந்த ஸ்ரீ மாலாக்காரர். உயர்ந்த பக்தி அவரிடத்துல இருந்தது. அதே சமயத்துல வேற வழி இல்லை. அரசனாக இருந்தால் அரசனுக்கு என்னென்ன உபச்சாரம் செய்யணுமோ செய்துதானே ஆகணும். அதனால இந்த புஷ்பத்தை மாலையை கட்டி அவருக்கும் கொடுத்து கொண்டிருந்தார். அவருடைய திருமாளிகையிலே எழுந்தருளி பூ இறக்க. சாதாரண ஒரு மாலை கட்டி ஜீவிக்கிறவர், அவருடைய குடிசைன்னு சொல்லலாமே, அவருடைய திருமாளிகை. அப்படின்னா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர்னு எந்த ஒரு நிலைமையில இருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவர் ஸ்ரீ வைஷ்ணவர். அவருக்கு இருக்கக்கூடிய பெருமையை ஒன்னத்தையும் குறைக்க கூடாது. அப்ப ஸ்ரீ மாலாக்காரராக இருந்தாலும் அவருடையதும் திருமாளிகை தான். அப்படிப்பட்ட உயர்ந்த திருமாளிகையில எழுந்தருளி பூ இறக்க. இவருக்கு என்ன பூவுக்கா பஞ்சம்? ஆனால் அங்கு போய் அவரிடத்துலதான் புஷ்பத்தை பெற வேண்டும். இப்படிப்பட்ட உத்தமரான மாலாக்காரனுடைய பிரபாவம், பெருமை அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக போய் பூ இறந்தாராம். இறக்க அவரும் பிரசாத பரமவு நாதவு மம கேகம் உபாகதவு தன்யோகம் அர்ச்சயிஷ்யாமி இத்தியாக மால்யோபஜீவனஹா என்று உகந்து சூட்டினபடியை கண்டு, இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து இந்த கட்டத்தை அவர் வாசிக்கிறார். கண்ணன் நேர புஷ்பம் வேண்டும்னு இவர் திருமாளிகையை நோக்கி சென்று பூ கொடுன்னு வேற பிரார்த்தித்திருக்கிறார். அவரும் பெரிய உகப்போடு என்னுடைய இந்த தாழ்ந்த குடிசைக்கு நீங்கள் தேடி வந்தீர்களா என்று தெரிவிக்கிறார். பிரசாத பரமௌ, அருளே வடிவானவர்களா இவர்கள். பிரசாதம்னா அருள், பிரசாத பரமௌ உயர்ந்த அருளே வடிவமாக இருப்பவர்கள். நாதௌ, அப்படி அருள் பொழியணும்னா இவர்கள் எனக்கு சுவாமியா இருக்கிறதுனால தான் அருள் பொழிகிறார். எனக்கும் அவருக்கும் உறவே இல்லை, நான் அவருக்கு சொத்து, அவர் எனக்கு சுவாமின்னு இல்லைன்னா எப்படி என்னிடத்துல அருள் பொழிய முடியும்? இப்படி என்னிடத்துல அருள் பொழிவதற்கு காரணம் என்னன்னா எனக்கு அவர் நாதன். அப்படி நாதவ், இதெல்லாம் திவச்சனமா இருக்கு. அப்படின்னா ராமகிருஷ்ணர்கள், பலராமகிருஷ்ணன் ரெண்டு பேருமா சேர்ந்து தானே வந்தார். அதனால கண்ணனை மட்டும் தெரிவிக்காமல் கண்ணனுடைய அடியவனான பலராமனையும் சேர்த்து தெரிவிக்கிறார். அப்ப இருவராய், இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் ஆழ்வார் பாசுரமா. அத மாதிரி இங்கேயும் மாலாக்காரருடைய அந்த திருமாளிகைக்கு இருவராகத்தான் சென்றிருக்கிறார்கள். அந்த இருவரும் பிரசாத பரமம். என்ன அருள், என்ன அருள்! தாழ்ந்தவனான என்னிடத்திலும் என்னுடைய அகம் தேடி வந்து கைங்கரியத்தை பெற வேண்டும்ங்கிற விருப்பத்தோடு வந்திருக்கிறார்னா இது யாருக்கு வரும்? உயர்ந்த ஸ்தானத்துல இருப்பவருக்கு இந்த விருப்பம் கண்டிப்பா வரவே வராது. ஆனால் இவருக்கு வந்திருக்கிறதுனா இந்த அருளுக்கு சமமா மற்றொரு அருள் இல்லையா? அதனால பரமோ பிரசாதோ, உயர்ந்த அருளை பொழிபவர்களான இருவர், நாதௌ எனக்கு சுவாமியா இருக்கக்கூடிய இருவர்கள், மம கேகம் உபாகதௌ அப்படி என்னுடைய இடத்தை தேடி வந்தார்களே, வந்து சேர்ந்த அவர்களுக்கு தன்யோகம், அவர்களிடத்துல மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். தேடிக்கொண்டு வந்தவர்களிடத்துல பெரு ஆனந்தம் எனக்கு ஏற்பட்டது. அர்ச்சயிஷ்யாமி, அந்த ஆனந்தத்தோடு அவர்களை வழிபட்டேன், வணங்கினேன், புஷ்பத்தை சூட்டினேன் என்று தெரிவித்தார். என்று உகந்து சூட்டினபடியை கண்டு அந்த விஷயத்தை இவர் நன்றாக ஆராய்ந்து பார்த்து இதை அப்படியே அனுபவிக்கிறார். அனுபவித்து இவ்விஷயத்துக்கு பூவிடுகையே உகப்பென்று அறுதியிட்டு வடதல புடசாழியாகிய வடபெருங்கோயிலுடையானுக்கு நாட்கமிழ் பூம்பொழிலாக திருநந்தவனம் செய்து திருமாலை கட்டி சாத்தி போருகிற காலத்திலே பெருமானுக்கு மிகுந்த உகப்பை கொடுப்பது எதுன்னா அது புஷ்ப கைங்கரியம்னு முடிவு பண்ணார். ஏன்னா அவரே போய் பிரார்த்தித்திருக்கிறாரே. ஆக புஷ்பந்தான் அவருக்கு மிகவும் பிடித்தது. அதுவும் நாட்கமிழ் பூம்பொழிலாக திருநந்தவனம் செய்து, நாட்கமிழ்னா அன்றன்று அந்த நாள் மலரணும். அந்த நாள் காலை பொழுதா அப்ப மலர வேண்டிய புஷ்பம், மதிய பொழுதுல மலர வேண்டிய புஷ்பம், சாயங்கால பொழுதுல மலர வேண்டிய புஷ்பம், அதே மாதிரி இரவு மலர வேண்டிய புஷ்பம்னு அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற காலத்துக்கு ஏற்ற அந்த புத்தம் புதிய மலர்களை கொண்டு பூம்பொழிலாக அந்த புஷ்பங்கள் எல்லாம் நன்னா பூக்கணும்னு ஒரு பெரிய நந்தவனம் வைத்தாராம். ஏதோ செடியை வைத்து அது என்னைக்கோ ஒரு நாள் பூக்கும், அதை என்னைக்கோ பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படி இல்லை. தினப்படி அவருக்கு இந்தந்த சமயத்துக்கு மாலை சமர்ப்பிக்கணும்னா அதற்கு ஏற்ற புஷ்ப செடிகளை வைத்து திருநந்தவனம் சமைத்து யாருக்கு சமர்ப்பித்தார்? வடதல புடசாயி ஆகிய, வடதலம் ஆழந்தழு, அதனுடைய புட்டம், அதனுடைய அந்த அகலமான அந்த பிரதேசம், அந்த இலையினுடைய அந்த நடுப்பகுதியிலே பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கிறார். வடபெருங்கோயிலுடையானுக்கு சாத்தி போருகிற காலத்தில தினப்படி மாலை கட்டுகிறார், சாத்துகிறார். இதுவே கைங்கரியமா நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி செய்து கொண்டிருக்கிற சமயத்திலே
பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலத்திலே ஸ்ரீவல்லபதேவன் என்கிற ராஜா தார்மிகனாகையாலே சிறியதை பெரியது நலியாதபடி கூடல் என்கிற தென்மதுரையிலே இருந்து ராஜ்யம் பண்ணி கொண்டு போடுகிற காலத்திலே. இப்போ ஏற்கனவே குலசேகர ஆழ்வார பார்த்தோம். சிறியதை பெரியது நலியாதபடி எப்படி ராஜ்யம் புரிந்தார்னு. அதே மாதிரி ஒரு தார்மிகரான ராஜாவா இவர் கூடல் மாநகரத்துல இருக்கக்கூடிய ராஜா ஸ்ரீ வல்லபதேவன். பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலம். பருப்பதத்து கயல் பொறித்த மீன் கொடி அவர்களுக்கு மீன் சின்னம். அந்த சின்னம் பொறித்த அந்த கொடியை கொண்டு போய் உயர்ந்த மலைக்கு மேல, இந்த ஹிமாச்சல மலைக்கு மேல அப்படி நாட்டினார். பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலம். பாண்டியர் குலம்னா எவ்வளவு பெருமை. தான் இருக்கக்கூடிய பாண்டிய தேசம்ங்கிறது மதுரை. ஆனா இங்கிருந்து கடந்து பாரதத்தினுடைய வட எல்லைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய உயர்ந்த மலை சிகரத்திற்கு மேல கொடி நாட்டியிருக்கிறார்னா எத்தனை வீரம், எத்தனை பெருமை. அப்படி பெருமை கொண்டிருக்கக்கூடிய அந்த குலத்திலே ஸ்ரீவல்லபதேவன் என்கிற ராஜா தார்மிகனாகையாலே இந்த தர்மமே அறிந்தவன், தர்மமே வடிவாக இருப்பவனை போல அவன் இருந்தான். சிறியதை பெரியது நதியாதபடி கூடல் என்கிற தென்மதுரையிலே இருந்து ராஜ்யம் பண்ணி கொண்டு போருகிற காலத்திலே. கூடலழகர் சன்னதி இன்னைக்கு சேவிக்கிறோமே, அதே அந்த கூடலழகர் சன்னதி கொண்டிருக்கக்கூடிய இடம்தான் தென்மதுரை. அவ்விடத்திலே ராஜ்யம் பண்ணி கொண்டு போருகிற காலத்திலே அந்த ராஜா ஒரு நாள் ராத்திரியிலே நகர சோதனார்த்தமாக வருகிற வளவிலே. அப்படி நகர சோதனை, நாட்டில் இருக்கக்கூடிய பிரஜைகள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்ன எல்லோரையும் பார்க்க வேண்டும். நேர ராஜாவே வந்துட்டா எல்லாரும் பயந்து போயிடுவா. அப்ப என்ன உண்மை நிலைன்னு புரிந்து கொள்ள முடியாதா? அதனால சற்று மறைந்து தான் யாருன்னு வெளியில தெரியாதபடி அவன் சாதாரண ஒரு அந்த ஊரை சேர்ந்த ஒரு நபராக தன்னை மாற்றிக்கொண்டு வேறு வேஷத்திலே அப்படி அவன் வருகிறான், நகர சோதனை செய்கிறான். ராத்திரியில் நகர சோதனார்த்தமாக வருகிற அளவிலே ஒரு பிராமணன் அங்கே ஒரு திண்ணையிலே கிடக்க கண்டு, யாரோ ஒரு பிராமணர் திண்ணையில கிடக்கிறார், சயனித்து கிடக்கிறார். அவரிடத்துல போய் ராஜா அவனை எழுப்பி நீ யார் என்று கேட்க. நீ யாருப்பா என்று ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு நான் ஒரு பிராமணன், கங்கையாடி வருகிறேன் என்று அவர் தெரிவித்தார். நான் ஒரு பிராமணன், கங்கை யாத்திரைக்கு போனேன், தீர்த்தமாடினேன், வந்தேன், இப்ப இந்த கஷேத்திரத்துக்கு வந்திருக்கேன், இங்க இருக்கேன் என்ன. ஆனால் உனக்கு போமது உண்டாகில் ஒரு ஸ்லோகம் சொல்லி காணாய். சரி, கங்கை யாத்திரை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறேன்னா அப்போ உனக்கு ஏதோ நிறைய தெரிந்திருக்கணும். கங்கையினுடைய பிரபாவம் அளவுக்கு உனக்கு தெரிந்திருக்கிறதுன்னா நல்ல வித்வானாதான் இருப்பேன். எனக்கு ஏதான ஒரு ஸ்லோகத்தை சொல்லி காட்டு என்று சொல்ல உடனே அவன் சொன்னான், ஏதோ ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கலாமே, ஆனா புத்தியை நன்றா தூண்டும் விதத்திலே ஒரு அழகான ஒரு ஸ்லோகத்தை சொன்னானா. அந்த பிராமணனும் வருஷார்த்தமஷ்டோ பிரயதேதமாசான் நிஷார்த்தமர்த்தம் திவசம் எதேத வார்த்தக்கியஹேதோர் வயசானவேன பரத்ரஹேதோர் இஹ ஜன்மனாச்ச என்கிற ஸ்லோகத்தை சொல்ல ராஜாவும் இத்தை கேட்டு வியுத்பன்னனாகையாலே. அவர் ஸ்லோகம் சொன்னார். ராஜாவும் நல்ல வியுத்பன்னன், அவன ஞானத்துக்கு குறைச்சலா, நல்ல சிறந்த ஞானத்தோடு அவனும் இருக்கிறான். திருஷ்டத்திலே நமக்கு ஒரு குறையும் இல்லை. இனி அதிருஷ்ட யத்னம் பண்ணும்படி எங்கனே என்று வியாகுலாந்த கரணனாய். இதை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இப்ப நமக்கு புரியணுமே. அவன் புரிந்து வருந்த ஆரம்பித்து விட்டான். அப்படி என்ன இருக்கு இந்த ஸ்லோகத்துலன்னா, வருஷார்த்தமஷ்டௌ பிரயதேதமாசான். 8 மாசம் நல்ல சுகம், 12 மாசம் ஒரு வருஷம். அந்த வருஷத்துக்குள்ள இப்ப 12 மாசத்துல 8 மாசம் நல்லா வாழ்வதற்கு, அதாவது 4 மாசங்கள் வருஷார்த்தம். வருஷா காலம்ங்கிறது மழைக்காலம். 4 மாசங்கள் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, இந்த 4 மாதங்கள் மழைக்காலமா. மழைக்காலத்துல எங்கேயும் வெளியில சென்று எதையும் சம்பாதிக்க முடியாது, வெளியில போய் எதையும் அனுபவிக்கவும் முடியாது. அவரவர்கள் கிரகத்திலேயே அடைந்திருக்க வேண்டும். அப்ப அந்த 4 மாசம் கிரகத்தில இருந்து தன்னுடைய குடும்பத்தாரோடு நன்றாக செலவழித்து அனுபவிப்பதற்காக என்ன செய்கிறான், மீதி 8 மாசங்கள் உழைக்கிறான். மற்ற 8 மாசம் பனிக்காலமும் வெயில் காலமும் ஓடா தேயிற மாதிரி உழைச்சு சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வைத்ததை கொண்டு மழைக்காலத்துல நன்கு அனுபவிக்கிறான். இப்ப வருஷார்த்தம் அஷ்டௌ மாசௌ அஷ்டௌ பிரயதேத மாசான், அதற்கு பிரயத்தனப்பட்டு போய் சம்பாதிக்கிறான். இது புரியுது. அப்ப 8 மாசம் உழைச்சு 4 மாசம் அதை வச்சு அனுபவிக்கிறான். அடுத்து நிஷார்த்தமர்த்தம் திவசம் எதேத. நிஷார்த்தம் ராத்திரி வேளையில நன்னா சுகமா மனைவியோட மக்களோடு சேர்ந்து அனுபவித்து நன்னா இருக்கணும்னா பகல்ல அதற்கு உழைக்கணுமே, அதனால பகல்ல உழைக்கிறான். நிஷார்த்தம் அர்த்தம் திவசம் எதேத, அதற்கு வேண்டிய அர்த்தம் செல்வத்தை பகலிலே உழைத்து சம்பாதிக்கிறான். இரவிலே அவன் சுகப்படுகிறான். வார்த்தக்கிய ஹேதோஹோ வயசானவேன. வார்த்தக்கியம் மூப்பு வந்துடுத்துன்னா அப்ப ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது. அப்போதைக்கு இப்போதே செல்வத்தை சேர்த்து வைக்கணுமா, அந்த காரணத்திற்காக வயசானவேன. அப்ப வயசு நல்ல வாலிப பருவத்திலேயே வேண்டிய செல்வம் உழைச்சு
செல்வத்தை சேர்த்து வச்சுக்கிறான், வயசானா அது ரட்சிக்கும் என்கிற நம்பிக்கையோடு இப்படி எல்லாம் செய்யறச்ச பரத்ர ஹேதோர் இஹ ஜன்மனாச்ச. அப்ப இந்த ஜன்மம் இப்ப ஒரு பிறவி எடுத்திருக்கோம், இதுக்கப்புறம் பிறவி இல்லாமல் இல்ல பிறவி இருந்தாலும் அங்க சுகப்படணுமே. இந்த பிறவின்னு ஒண்ணு கண்ணுக்கு தெரியறது, இது முடிந்த பிற்பாடு ஒரு சுகம்னு ஒண்ணு வேணுமே. அதுக்கு பின்னாடி கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? இதுக்கு முன்னாடி மொத்த மூணுத்துலயுமே பின்னாடி சுகத்தை அனுபவிக்க போகிறோங்கிற ஒரு நம்பிக்கையோடு முயற்சி பண்ணுகிறான்னு பார்த்தோமா. அது மாதிரி இந்த பிறவிக்கு அடுத்தும் சுகமே நமக்கு வர வேண்டும்ங்கிற ஒரு விருப்பத்தோடு அதற்கு வேண்டிய முயற்சியை இந்த ஜென்மத்துல பண்ணணுமா இல்லையா? இந்த ஜென்மம் முடித்து இனி கஷ்டமே இருக்கக்கூடாது, நல்ல சுகத்தோடத்தான் வாழ வேண்டும், ஆனந்த அனுபவமாகத்தான் இருக்க வேண்டும்னு ஒருத்தனுக்கு விருப்பம் இருக்கணும். அந்த விருப்பத்திற்கேற்ப இந்த ஜென்மத்துல அவன் எதானும் அதற்கு பண்ண வேண்டுமே, அதை பண்ணணும்னு இந்த ஸ்லோகத்துல தெரிவித்தார் என்கிற ஸ்லோகத்தை சொல்ல, இது ராஜா நன்னா மனசுல தச்ச மாதிரி இருந்துதான். ரொம்ப அழகான ஒரு வார்த்தையா இருக்கே, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே என்று அவன் ஆலோசித்தவன், திருஷ்டத்திலே நமக்கு ஒரு குறையும் இல்லை, எல்லாம் இந்த செல்வத்துல நமக்கு குறையே இல்லை, எல்லாம் சேர்த்து வச்சாச்சு, ராஜ்யமே அவனுடைய சொத்து. அப்ப இதற்கு மேல அவனுக்கு என்ன குறை? இனி அதிருஷ்ட யத்னம் பண்ணும்படி எங்கனே, கண்ணுக்கு தெரியாத இந்த பிறவிக்கு அடுத்து ஏதோ ஒண்ணு ஆனந்தம்னு சொன்னார் பாருங்க, அதுதான் இப்ப கண்ணுக்கு தெரியாது. மற்றதெல்லாம் செல்வம், கண்ணுக்கு தெரிந்த அனுபவம் எல்லாம் இங்கேயே அனுபவிச்சுடலாம். ஆனா இதை தாண்டி ஒண்ணுங்கிறது அது எப்படி இருக்க போறதோ, என்னத்தை அனுபவிக்க போறோமோ, ஆத்மா எப்படி போகுமோ என்ன ஆகுமோ தெரியலையே, அதற்கு என்ன யத்தனம் பண்ணேன்னே தெரியலையே. நல்ல ராஜ்யத்தை நடத்தினேன், சுகத்தை பார்த்தேன், போகத்தை அனுபவித்தேன், இத்தோடு முடிந்து போயிடுத்து. அப்ப அதிருஷ்ட யத்தனம் பண்ணும்படி எங்கனே, அதிருஷ்டம் கண்ணுக்கு தெரியாத அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு யத்தனம் எப்படி பண்ணணும், அதற்கு உபாயம் என்ன தெரியவில்லையே என்று வியாகுல அந்த கரணனாய் ஒரே மனசு அதையே சிந்தித்து சிந்தித்து சுழன்றாடுகிறது. மனசெல்லாம் இப்ப ஒரே கலங்கி போய் என்ன செய்கிறதுன்னு ஆலோசித்தான். தன்னுடைய புரோகிதரான செல்வ நம்பியை பார்த்து புருஷார்த்த நிர்ணயபூர்வகமாக அதிருஷ்ட சித்திக்கு விரகன் என்று கேட்க, புருஷார்த்தத்தை நிர்ணயிக்கணும். எது புருஷார்த்தம், ஜீவாத்மா அடையத்தக்க பயன் எது என்பதை நிர்ணயிக்குமாக. அப்ப அதிருஷ்ட சித்திக்கு விரகன், இதை நிர்ணயிக்கும் விதத்திலே அதிருஷ்டம், ஜீவாத்மா கண்ணுக்கு தெரியாத அந்த பலன்கிறது என்ன, அதை எப்படி அடைய போகிறார், இதையெல்லாம் நிர்ணயிக்க வேண்டும். இதற்கு என்ன வழி, எப்படி இதை நிர்ணயிப்பது விறகு என் என்று கேட்க, அவரும் தர்மஜ்ய சமய பிரமாணம் வேதாஷ்ட என்கையாலே, இதுதான் சூத்திரம் சொல்றது, ஆபஸ்தம்ப சூத்திரமே இதுதான் சொல்றது. தர்மஜ்ய சமய பிரமாணம் வேதாஷ்ட, வேதங்கள் எல்லாம் பிரமாணம், படித்து வாசித்து அறிந்து கொள்ளலாம். ஆனா வேதங்கள் பலவாக தெரிவிக்கிறதே, ஒவ்வொரு வேதம் ஒவ்வொன்று மாதிரி சொல்றது. அப்ப எந்த வாக்கியத்தை எதை பிரமாணம்னு எடுத்துக்கொண்டு எப்படி ஒழுகுவது? அப்ப அது ரெண்டாம் பட்சமா தான் பார்க்கணும். முதல் பட்சம் தர்மஜன், தர்மம் அறிந்தவன், வேதத்தை நன்றாக அதனுடைய சாரத்தை அறிந்திருப்பவன் யாரோ அவன் தர்மஜன், அவனுடைய ஆச்சாரம் அனுஷ்டானம் தான் பிரமாணம். அந்த ஆச்சார அனுஷ்டானங்களை பார்த்து நாம கை கொள்ளணுமே தவிர வெறும் வேதங்களை மாத்திரம் படித்து நம்மால கை கொண்டு எதையும் சாதிக்க முடியாது. அப்ப தர்மஜன், தர்மம் அறிந்த ஆச்சாரியர்கள், அவர்களுடைய அனுஷ்டானம் தான் இதற்கு ரொம்ப முக்கியமான பிரமாணம். அதனால ஆச்சாரியர்களை எல்லாம் கூப்பிடணும், வித்வான்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய சதஸை ஏற்படுத்த வேண்டியது தர்மஜ்ய சமய பிரமாணம் வேதாஷ்ட என்கையாலே, வித்வான்களை திரட்டி வேதாந்த சித்தாந்தமான பரதத்துவ நிர்ணயம் பண்ணுவித்து அவ்வழியாலே பெற வேணும் என்று அருளி செய்ய. அப்போ அதிருஷ்டமான அந்த பயன், அந்த புருஷார்த்தம் நமக்கு எப்படி கிட்ட போகிறது, அதற்கு எந்த உபாயம்னு நிர்ணயிப்பதற்கு எது வழின்னா வித்வான்களை கூப்பிட்டு அவர்களுடைய விசாரத்தை கேட்டு அதுல முடிவு பண்ண வேண்டியதுதான். அவர்கள் நிர்ணயித்து கொடுத்தால் அதுதான் இதற்கு வழி என்று தெரிவிக்க அருளி செய்ய, ராஜாவும் அப்படியே ஆகிறது என்று பகுத்ரவியத்தை கிழிச்சீரையிலே வித்யாசுல்கமாக ஒரு தோரணத்திலே கட்டுவித்து, சரி கூப்பிட்டுடலாம், ஒரு பெரிய வித்வத் சதஸ், எல்லா வித்வான்களும் கோஷ்டியா திரண்டு வர வேண்டும். யார் இந்த வித்வான்களுக்குள்ளே யார் ஒருத்தர் நிர்ணயிக்கிறாரோ, பரதத்துவம் புருஷார்த்தம் என்னங்கிறது நிர்ணயித்து கொடுக்கிறாரோ அவருக்கு பெரிய கிழி கொடுக்க போகிறோம் என்று பகுத்ரவியத்தை கிழிச்சீரையிலே பெரிய பட்டு துணியில கட்டி அப்படியே கிழிச்சீரை அது மேல அப்படி தொங்க விட்டிருக்கிறார்கள். வித்யா சுல்கமாக, ஞானத்திற்கு தகுந்ததாக. இந்த செல்வம் ஒரு நாளும் ஈடு ஆகாது, இருந்தாலும் ஏதோ கொடுக்கணுமே, அப்பேற்பட்ட அந்த வித்வானுக்கு இது எங்களால முடிந்ததுன்னு சொல்லி பல பகுத்ரவியம், நிறைய திரவியம் பொருள் அதை சேர்த்து ஒரு கிழியாக கட்டி தோரணத்திலே கட்டுவித்து, தோரண வாசல்ல அப்படி கட்டு வச்சு, அதுக்கு மேல என்ன சொல்றாருன்னா, யார் ஒருத்தர் இதை நிர்ணயிக்கிறாரோ அவருக்கு தானே அந்த கிழி தாழ்ந்து வந்து அவர் கையில வந்து விழுந்துடும். அந்த அளவுக்கு உண்மையா ஒருத்தர் வாதாடி தன்னுடைய நிர்ணயத்தை பண்ணார்னா அந்த கிழி தன்னடைய அவருக்கு கிட்டி விடுங்கிற அளவுக்கு அப்படி ஏற்பாடு செய்தார். கட்டுவித்து வித்வான்களை ஆஹ்வானம் பண்ண சொல்லுகிற வளவிலே. சரி, வித்வான்களை எல்லாம்
அழையுங்கள், போய் எல்லா வித்வான்களையும் இந்த விஷயத்தை சொல்லி அனைவரையும் கூப்பிடுங்கள் என்று ஆஹ்வானம் பண்ண சொல்லுகிற அளவிலே வடபெருங்கோயிலுடையான் சம்சாரிகள் பூண்டவத்தம் பிறர் கடைந்து தொண்டுபட்டு பொய்நூலை மெய்நூல் என்னென்னு மோதிமாண்டு அவத்தம் போகாதே வம்மின் என்று இது திருக்கடல் மல்லை அந்த திவ்ய தேசத்துக்கு ஆழ்வார் அருளி செய்யக்கூடிய அற்புதமான பாசுரம். நித்திலத்தொத்தை ஒத்தார் சோலை கடல் மல்லை அந்த எம்பெருமான், திருக்கடல் மல்லையில சயனித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமான், திருநின்னவூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமான சேவித்து பயனை அடைவதை விட்டுட்டு ஜனங்கள்லாம் என்ன பண்றாளாம், பொய்நூலை மெய்நூல் என்னன்னு மோதி மாண்டு. யார் யாரோ என்னென்னமோ அவரவர்கள் புத்திக்கு எட்டினார் போல எழுதி வச்சுடுவா. ஆனா இதுதான் உண்மையிலும் உண்மைன்னு கீழே ஒரு வார்த்தை எழுதின உடனே ஆஹா இதுதான் உண்மைன்னு நம்பி அந்தந்த நூல்களை படித்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை வீணாக்குகிறார்கள். அவத்தம் போகாதே, தாழ்ந்த அந்த கண்ட விஷயங்களுக்கு போகாமல், பொய்நூலை மெய்நூல் என்னன்னு மோதி அதை ஓதி மாண்டு போகாமல், அவத்தம் பூண்டு பிறர்க்கடைந்து தொண்டுபட்டு, யார் யாரையோ அடைந்து அவருக்கு அடிமைன்னு புரிந்து கொண்டு உடலை வருத்தி கொண்டு மிகுந்த கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு இப்படியெல்லாம் போய் கஷ்டப்படுகிறீர்களே என்று ஆழ்வார் உபதேசிக்கிறார். அந்த பாசுரத்தை இங்கு எடுத்து அந்த மாதிரி நாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று அவத்தம் போகாமி. இப்படி இவ்வாழ்வாரும் இப்ப கைங்கரியம் நல்லா பண்ணிட்டு இருக்கார். ஆனா இவருக்கு திடீர்னு ஒரு ருச்சி ஏற்பட்டு எதோ பலரும் பல நூல்களை சாதித்திருக்கிறார்களே, அந்த நூல்களை எல்லாம் வாசித்து பார்க்கலாம் என்ன போய் எங்கேயான அபத்தமா தப்பான ஒரு இடத்துல போய் இவர் சிக்கி கொண்டு இவருக்கு எதனா ஆபத்து வந்து கொடுத்துனா என்ன பண்றது, அதனால அந்த மாதிரியான குறையெல்லாம் இவருக்கு வரக்கூடாது என்று அவத்தம் போகாமே அந்த பக்கமே போகாதபடி இவ்வாழ்வாரை கொண்டு லோகத்திலே வேதாந்த சித்தாந்தமான பரதத்துவத்தை பிரகாசிப்பைக்காக அவர் போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாமெல்லாம் போகாமல் இருக்கணுமே. அப்ப இந்த ஜனங்கள் சம்சாரிகள் இன்னும் கஷ்டப்படாமல் போகாமல் இருப்ப இவ்வாழ்வாரை கொண்டு இவர்களை திருத்த வேண்டும் என்று முடிவு செய்தான். அப்போ முடிவு செய்து இவ்வாழ்வாரை கொண்டு லோகத்திலே வேதாந்த சித்தாந்தமான பரதத்துவத்தை பிரகாசிப்பிக்கைக்காக, வேதாந்தத்துல சித்தமா இருக்கக்கூடிய பரதத்துவம், யாரு பரதத்துவம்ங்கிறது வேதாந்தத்துல சித்தமா இருக்கு. ஆனால் என்ன பண்ணணும், அதை வெளிக்காட்டணும். அந்த வேதாந்தத்துல சொல்லப்பட்டது இதுதான நிர்ணயித்து கொடுக்கணும். அதை இவர் மூலமாக செய்யணுமா, பிரகாசிப்பிக்கைக்காக மெய்யடியரான இவ்வாழ்வாருடைய சொப்னத்திலே எழுந்தருளி. இவர் மெய்யடியார், ரொம்ப உண்மையான அடியவன். நாமெல்லாம் அடிமை அடியேன் தாசன்னு சொல்லுவோம். சொல்றச்சையே இவனுக்கு போய் அடியேன்னு சொல்ல வேண்டியதா இருக்கேன். அவர் ஏதானு செய்யன்னு சொன்னா அடியேனாலெல்லாம் முடியாதுன்னு ரொம்ப நெஞ்ச ஒசத்தின்னு வேற சொல்லுவோம். சொல்றது அடியேன், ஆனா முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அடிமைன்னு சொன்னா எதை சொன்னாலும் செய்யணும்னு ஆகும். ஆனா சுவாமி சொன்னா அடியனால செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டா சுவாமிங்கிற அர்த்த வார்த்தைக்கும் பொருள் இல்லை, அடியேன்னு சொல்ற சொல்லுக்கும் பொருள் இல்லை. அப்படி நாமெல்லாம் இருந்தால் அப்ப பொய் அடியார். ஆனா ஆழ்வார் அப்படி இல்லையே, அவர் மெய்யடியார். மெய்யடியாரான வாழ்வாருடைய சொப்னத்திலே எழுந்தருளி, அவருக்கு சொப்னத்துல பெருமாள் சேவை சாதித்து நீர் போய் கிழியை அறுத்து கொண்டு வாரும் எல்லா விஷயத்தையும் சொன்னார். இந்த பாண்டிய சபையில பெரிய கிழி இருக்கு, நீர் தான் போய் கிழி அறுத்து கொண்டு வர வேண்டும்னு சொல்ல, அது வித்யாசுல்கமாக நிர்மித்ததொன்றோ, அது ஞானிகளுக்குன்னோ அது வரும். நான் ஏதோ தொண்டு செய்பவன், மாலை கட்டி உனக்கு சமர்ப்பிப்பவன், என்ன போய் அதை எடுத்துக்கொண்டு வர சொன்னால் சிறந்த வேதாந்தங்களை கற்ற பெரிய வேதாந்தி ஞானிகளுக்கென்னோ அது சுல்கம் கிட்டும் என்று சொல்ல, நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவீனில்லாத நான் என் கையில் பொட்டு தொழும்பை காட்டி கிழியை அறுக்கலாமோ. திருச்சந்த விருத்தத்துல திருமழிசை ஆழ்வார் தெரிவிக்கிறார், குலங்களாய ஈரிரண்டில் ஒன்னிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவீனிலேன், புலன்களைந்தும் வெண்ணிலேன், பொறியிலேன் புனித என்று தெரிவிக்கிறார். உன்னுடைய இலங்கு பாதமண்ணி மத்தோர் உபாயம் எனக்கு கிடையாது பெருமானே, உன்னுடைய திருவடிகளை தவிர எனக்கு வேறு கதி இல்லை. ஏன்னு ஆழ்வாரை பார்த்து பெருமான் கேட்டாராம். அதுவா பொறியிலேன் அப்படின்னா பொறிகள்ல சிக்கி கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். இப்ப இதற்கு முன்னாடி எல்லாம் இலேன்னு சொன்னா இந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். ஆனா பொறியிலேன்னு அந்த பாசுரத்துல சொன்னாருன்னா பொறியில சிக்கி கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். பொறியை விட்டு நீங்கினேன்னு அர்த்தம் இல்லை. பொறியாக இந்த இந்திரியங்கள் அதாவது விஷயங்கள் எல்லாம் இருக்கான். எலி பொறி இருக்கு, அதுல நல்ல வடையோ தேங்காயோ வச்சால் அந்த வாசனைக்கு இழுக்கப்பட்டு ஒரு எலி அதுல சிக்கி கொள்ளுகிறதா, அத மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈர்க்கிறதா. போய் அதுல விழுந்துட்டோம்னா எலி எப்படி அதுல பொறியில சிக்கின்ற மாதிரி நாமும் சிக்கி கொண்டு விடுவோம். பொறியிலேன் இந்திரியங்களுக்கு வசப்பட்டவனாய் விஷயங்கள்ல ஈடுபட்டவனாய் அதுல சிக்கி கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படி போனீர்னு பெருமாள் கேட்டார். அதுவா ஞானம் இல்லை அதனால போனேன். ஞானத்துக்கு தான் சாஸ்திரங்களை கொடுத்தேனேன்னா, நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவீனிலேன், நான் அந்த சாஸ்திரங்களை வாசிக்கவே இல்லை. எந்த சாஸ்திரங்கள் மூலமாக ஞானம் வருமோ அந்த சாஸ்திரங்களையே வாசிக்கவில்லை என்று சொன்னார். அதைத்தான் இங்கேயும் நலங்களாய நற்கலைகள், சிறந்த நலத்தை கொடுக்கக்கூடியது, ஞானத்தை
பிரகாசிக்கக்கூடியது, தெளிவுபடுத்தக்கூடிய நற்கலைகள் நாளிலும் நவின்றேன். 4ஆக இருக்கக்கூடிய வேதங்களை நான் வாசித்ததே கிடையாது. என்னை போய் இப்போ வித்யா சுல்கத்தை அறுத்து கொண்டு வரணும்னா எப்படி முடியும்? என் கையில் கொட்டு தழும்பை காட்டி கிழியை அறுக்கலாமோ? என் கையில இப்ப தழும்பு இருக்கு. என்ன தழும்புன்னா, அடிக்கடி இந்த செடிகள் எல்லாம் பார்த்து பாத்தி கட்டி செடிகள் எல்லாம் களை பறித்து இதை செய்து புஷ்பங்களை அறுத்து அறுத்து அதுல தழும்பு ஏற்பட்டிருக்கிறதா. இப்ப கையில அந்த சின்ன சின்ன கத்தியை பிரயோகித்து அந்த ஆயுதங்களை வைத்து அந்த நந்தவனத்தை பராமரித்து அதனால கொட்டில் ஏற்பட்ட அந்த தழும்பு இருக்கே தவிர என்னிடத்துல ஒன்னும் படித்ததற்கு உண்டான அடையாளமே எதுவும் இல்லையே. அப்ப வேதாந்தங்களை கற்ற ஒரு சிறந்த ஞானியின் இடத்துல நீர் இதை சொல்லியிருக்க வேண்டியிருக்க. ஏதோ நந்தவனத்தை கைங்கரியம் பண்ணக்கூடிய என்னிடத்துல போய் அந்த சுல்கத்தை அறுத்து கொண்டு வான்னு சொன்னா எப்படி முடியும்? இந்த தழும்பை காட்டினா கொடுத்துருவாளா என்று பெருமான் இடத்துல அப்படி கேட்டாராம். தழும்பை காட்டி கிழியை அறுக்கலாமோ என்ன? அது உமக்கு பரமோ? நாம் உம்மை நியமித்தால் நீ போய் செய்து வர வேண்டியதை தவிர இதை காட்டினா கொடுப்பாளா அதை காட்டினா கொடுப்பாளான்றதெல்லாம் உமக்கு கேள்வியே இல்லை. நீர் போனால் அதற்கு மேல என்ன நடக்குமோ அதை நான் செய்ய சொல்லுகிறேன். ஏன்னா என் வசப்பட்டுதானே இப்ப நீர் செல்லுகிறீர். அப்ப பெருமாள் சொன்னாராம், சரி இந்த கொட்டு தழும்பு கிடைக்குமான்னு கேட்கிறீரே, அப்ப உனக்கு என்ன எண்ணம்? இந்த செடிகள் எல்லாம் நீயே பராமரித்து விடுவீர், நந்தவன கைங்கரியா நான் என்ன பண்ணிடுவேன். ஆனா சாஸ்திரத்தை சொல்லி கிழியறுப்பது மட்டும்தான் என்னால முடியாது. இப்படி உனக்கு எண்ணமா? இந்த நந்தவன கைங்கரியம் கூட என்னால் அன்றி உம்மால தனியா செய்திருக்க முடியாதே. என்னுடைய கட்டாட்சம் இல்லாமல் நீரே இந்த நந்தவனத்தை நன்னா அமைத்து அதுல இருக்கிற புஷ்பங்கள் எல்லாம் பறித்து மாலை கட்டி எனக்கு சமர்ப்பித்திருக்க முடியுமா? இதுவும் என்னாலத்தானே உமக்கு கிட்டியது. அதே போல இந்த ஞானமும் உமக்கு வரும். நீர் அங்கு போனால் வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிழியறுக்குமாம் படியாக நானே செய்கிறேன் என்று எம்பெருமான் சொன்னார். அது உமக்கு பரமோன்னா அது என்ன உம்முடைய பொறுப்பான்னு? கிழி அறுக்கிறது அது வருமான்ற எதிர்பார்ப்பே உமக்கு வேண்டாம். நான் சொன்னேன் செய்யணுங்கிற கடமை கர்த்தவியம் மட்டும்தான் உனக்கு வேண்டுமே தவிர அந்த பலன்ல நீர் ஆசைப்படக்கூடாது. கர்மயோகத்திலேயே கண்ணன் சொன்னாரே, கர்மத்தை கர்மம்ங்கிறதுனால செய்யணும், பெருமானுக்கு இது பிடித்தம்ங்கிறதுக்காக செய்யணுமே தவிர இதற்கு என்ன பலன், இதை நான் செய்பவன், இந்த செயல் என்னுடையது என்று இந்த 3 தியாகத்தோடு செய்யணும்னு தானே சொன்னார். அதே மாதிரிதான் இங்கேயும் தெரிவிக்கிறார். வித்யா சுல்கம், அந்த சுல்கம் வருமா, அதை நான் அறுப்பேனான்ற அந்த பரம், அந்த பொறுப்பு உண்மைதாக நீர் பாவிக்க வேண்டாம். அந்த பொறுப்பு எம்முடையது, அது உமக்கு வரும்படி நான் செய்கிறேன். நீர் நான் சொல்வதை கேட்டு அந்த சபைக்கு சென்றால் போறோம் என்று அது உமக்கு வரமோ? நாமன்றோ வேதார்த்த பிரதிபாதனத்துக்கு கடவோம். வேதார்த்தம் என்ன சொல்லுவதுங்கிறத நன்கு நிர்ணயித்து கொடுப்பதற்கு நாமே கடவோம், நம்முடைய கடமை. அதனால கவலைப்பட வேண்டாம் என்று ஆழ்வாரை நிர்பந்திக்கிறார். கட்டாயம் நீ போதான் ஆக வேண்டும்னு சொல்ல ஆழ்வாரும் பிராமே முகூர்த்தேச உத்தாய என்கிறபடியே சிற்றஞ்சிறுகாலை எழுந்திருந்து இதொரு சொப்னம் இருந்தபடியன். இதெல்லாம் கனவுல நடக்கிறது. எழுந்து பார்த்தார், ஒரே விடியற்காலை பொழுதாருக்கு. பிராமே முகூர்த்தேச உத்தாய 4 மணி, 4லிருந்து 6 அருணோதய காலம். அப்பவே பிராம முகூர்த்தத்துல எழுந்து கொண்டு விட்டார். சித்தம் சிறுகாலே. ஆண்டாள் சொன்ன ஆச்சரியமான பாசுரம். அந்த சமயம்ங்கிறது எந்த சமயம்? எப்ப பெருமானை நோக்கி நாம செல்லுகிறோமோ அதுதான் சித்தம் சிறுகாலை. அப்படின்னா விடியற்காலை 4லிருந்து 6 தான் கோவிலுக்கு போகணுமா? மற்ற சமயத்துல போக வேண்டாமான்ற அர்த்தம் இல்லை. பெருமானிடத்துல எனக்கு எப்ப புத்தி ஏற்பட்டு ஒரு நாட்டம் ஏற்படுகிறதோ அந்த சமயம் எல்லாம் சித்தம் சிறுகாலை தான். உலக விஷயங்களை ஈடுபட்டிருந்தால் நல்ல இரவு ராத்திரி, அது கழிந்து பெருமானிடத்துல ஈடுபாடு வளர ஆரம்பித்ததுன்னா அதுதான் சித்தம் சிறுகாலை. அது நன்னா பெருமானிடத்துல ஈடுபாடே வளர்ந்து கொண்டு போயிருந்ததுன்னா அது நல்ல பகல் உச்சி பொழுதாக ஆகிவிடும். அப்ப சித்தம் சிறுகாலை எழுந்திருந்து இதொரு சொப்னம் இருந்தபடியன். இப்படி கூட பெருமான் நமக்கு சொப்னம் சாய்ச்சிருக்கிறாரே என்று விஸ்மிதராய் விஸ்வசித்து, இப்ப பெருமான் அருளி செய்திருக்கிறாரோ நம்பணும். அதை நம்ம நம்பிக்கை இல்லாமல் இப்படி இருக்கக்கூடாது என்று விஸ்வசித்து பாண்டியனுடைய வித்வத் கோஷ்டியர் எழுந்துள்ள வளவிலே செல்வ நம்பியும் ராஜாவும் திஜகுல திலக்கரானை வாழ்வாரை கண்டு, இவர் திஜகுலம் அந்தானத குலத்துக்குள்ள தலைவர். அங்க ராஜா செல்வ நம்பி, அவர் தான் செல்வ நம்பி நடத்துறதான் ஏற்கனவே கேட்டார். இந்த புருஷார்த்த நிர்ணயத்திற்கு அவர் தான் ராஜாவுக்கு புரோகிதராக இருந்தார். அவரிடத்துல புருஷார்த்த நிர்ணயத்துக்கு விரகன்னு கேட்க அவர் தானே வித்வத் சபையை கூட்டணும்னு சொன்னார். அந்த இருவருமாக அங்க சபையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாண்டியனுடைய வித்வத் கோஷ்டியர் எழுந்திருந்த அளவிலே செல்வ நம்பியும் ராஜாவும் திஜகுல திலக்கரானை வாழ்வாரை கண்டு அவ்வளவிலே அபியுத்தான பிரமாண பூர்வகமாக மிகவும் ஆதரிக்க எழுந்திருக்கிறார். அதுதான் அபியுத்தானம். பிரணாமம், வைஷ்ணவம் திருஷ்டா தண்டவத்து பிரணமே பூமின்னு கீழே விழுந்து வணங்கணுமே, அப்படி வணங்கினார். இது முதலாக அவரை மிகவும் ஆதரிக்க முதல்ல எழுந்து
கீழே விழுந்து வணங்கி அவரை அழைத்து அர்க்கபாத்திய ஆச்சமணியங்களை சமர்ப்பித்து மேற்கொண்டு நிறைய ஆதரித்தார், வேண்டி உபசாரங்களை செய்தார். இதை கண்ட வித்வான்கள் இவருக்கு வித்யாபியாசம் சிறிதுமில்லை என்னும் புத்தியாலே ராஜாவை அதிக்ஷேபிக்க. ஆனா மற்ற வித்வான்கள்லாம் பார்க்கிறார், இந்த மாதிரி ஒருத்தரை இது வரைக்கும் எந்த சதஸ்லயுமே பார்த்ததே இல்லையே. இவர்கள்லாம் எல்லா சதஸும் ஏறி இறங்கின வித்வான்கள், ஆனா இவர் எந்த சதஸுக்கும் போனதே இல்லை. நந்தவன கைங்கரியம் தவிர இவருக்கு வேற எதுவும் தெரியாது. அப்படிப்பட்டவர் திடீர்னு யாரோ புதுமுகமா இருக்கேன், இவரை போய் ராஜா விழுந்து எழுந்து பிரணாமம் பண்ணி இத்தனை கொண்டாடுகிறாரே என்று ராஜாவை அதிக்ஷேபிக்க. என்ன உனக்கு புத்தி இல்லாம இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சாமானியப்பட்டவரை போய் இப்படி வணங்குகிறாய் பூஜிக்கிறாயே என்று சொல்ல, அவ்வளவிலே அபிமான துங்கனான செல்வ நம்பி ஆழ்வாரை கண்டனிட்டு வேதாந்த பிரதிபாத்தியமான பரதத்துவத்தை நிச்சயித்து அருளி செய்ய வேணும் என்று விஞ்ஞாபித்த வளவிலே. அப்பா செல்வ நம்பிக்கு இவரை பத்தி நன்னா தெரியும். இவர் எப்பேற்பட்டவர், எவ்வளவு சாது, எத்தனை சத்தகுணத்தோடு இருப்பவர் என்பதை எல்லாம் செல்வ நம்பி நன்னா அறிந்தவரா? இவர்களை பேச்சை கேட்டு பொறுக்காமல் போறோம் எல்லாம் சற்று நேரம் அமருங்கள், இப்ப இனிமே இவர் நிர்ணயிப்பார் என்று சொல்லி அவரிடத்துல சென்று பிரார்த்தித்தாராம். தண்டனிட்டு வேதாந்த பிரதிபாத்தியமான பரதத்துவத்தை நிச்சயித்து அருளி செய்ய வேண்டும். பரதத்துவம் நிர்ணயிக்கணும்னாலே வேதாந்தத்தின் மூலமாகத்தான் நிர்ணயிக்கணும். பிரம்மசூத்திரத்துல அதைத்தானே வேதத்தினாலேயே நிர்ணயிக்க வேண்டும். சாஸ்திர யோனித்வாத் என்ற ஒரு அந்த சூத்திரம் என்ன சொல்றது? பிரம்மத்தை வேறு எதனாலையும் அறிய முடியாது. சாஸ்திரம் ஒன்றே பிரம்மத்தை அறுதியிடுவதற்கு முக்கியமான பிரமாணமாக இருக்கிறது. அதைத்தான் ஊற்றமுடையாயின்னு ஆண்டாளும் தெரிவித்தார். பெருமான் அசைக்க முடியாதவனாக, எத்தாலும் நகர்த்த முடியாதவனாக ஸ்திரமாக இருக்கிறான்னா வேதங்கள் அவனை ஸ்திரமாக நிரூபிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வேதங்களுடைய பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நிச்சயித்து அருளை செய்ய வேணும் என்று விஞ்ஞாபித்த அளவிலே ஹசிதம் பாஷிதஞ்சைவ கதிரியா யஷ்டேஷ்டிதம் தற்சர்வம் தர்மவீரியேன யதாவத் சம்பிரபஷ்யதி என்கிறபடியே ஸ்ரீ வால்மீகி பகவான் பிரம்மாவின் பிரசாதத்தாலே சகலார்த்தங்களையும் சாட்சாத்கரித்தா போலேயும். இதை ஏற்கனவே பார்த்துட்டோம். ராமன் அவர் என்னென்ன சிரித்தாரோ, அவர் பேசினாரோ, அவர் கண்ணை சிமிட்டினாரோ எல்லாமும் சேட்டிதம், எந்த பக்கம் சென்றாலும் எந்த செயலை புரிந்தாலும் தத் சர்வம் தர்ம வீரியேன, அனைத்தையும் நீர் நன்றாக கண்டு பார்த்து அதை அப்படியே வியாக்கியானம், அதாவது ராமாயணமாக அருளி செய்வீர் என்று பிரம்மா அனுகிரகித்தார். நன்றாக காணுவீர்னு முதல்ல அனுகிரகித்தார் என்கிறபடியே வால்மீகி பகவான் பிரம்மாவின் பிரசாதத்தாலே சகலார்த்தங்களையும் சாட்சாத்கரித்தார். கிடைச்சதே, எல்லாத்தையும் பார்த்தார். 24,000 ஸ்லோகங்களாக வடித்தாரா? இது ஒரு உதாரணத்துக்கு அதை தெரிவித்து, அதே போலே சங்க பிராந்தேன கோவிந்தஸ்தம் பஸ்பர்ஷ கிருதாஞ்சலிம் உத்தானபாத தனயம் முனிவரிய ஜெகத்பதி தத பிரசன்ன வதன தக்ஷணான் நிருபநந்தனஹ துஷ்டாவ பிரணதோ பூத்வா பூததாரம் அச்சுதம் என்கிறபடியே ராஜகுமாரனான துருவன், உத்தானபாதன் அவனுடைய பிள்ளை துருவன், அந்த துருவன் எம்பெருமான சேவித்தே ஆக வேண்டியதுன்னு கோரமா தபஸ் செய்தான். சரித்திரம் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். தன்னுடைய தகப்பனாருடைய மடியில போய் அமரணும்னு ஆசைப்பட்டான். அப்போ மற்றொரு தாய், அவளுடைய குழந்தை, அவன் ஏற்கனவே அமர்ந்து கொண்டிருந்தான். அதே போல நானும் அமர வேண்டும்னு தந்தை நிலத்துல போய் விருப்பத்தை சொன்ன பொழுது அந்த மாற்றான் தாய் அவள் தடுத்து விட்டார். என் வயிற்றுல பிறந்தாதான் இந்த பாக்கியமே தவிர நீர் என் வயிற்றுல பிறக்காதனால உன்னுடைய தந்தையினுடைய மடியில உட்கார முடியாதுன்னு சொன்ன உடனே சரி, அப்ப அது என்ன பண்றது, எப்படி இப்போ அதற்கு வழின்னா, அதற்கு நீ போய் எம்பெருமான பிரார்த்தி, என் வயிற்றுல பிறந்தால்தான் உனக்கு அதுக்கப்புறம் தான் உட்கார முடியும்னு சொல்லி அனுப்பினாள். அவள் சொன்னதுல 2த்துல 1 சத்தியம். பெருமான பிரார்த்திக்கிறது சத்தியம், ஆனா திரும்பி இவ வயிற்றுல பிறக்கிறதுக்காக பிரார்த்திக்கணும் வேண்டாமே. ஆனால் அந்த குழந்தை அதை கேட்டுக்கொண்டது. உறுதியாக சரி நிச்சயம் போய் காட்டுக்கு போய் தபஸ் பண்ண வேண்டியதுன்னு கிளம்பினார். அந்த உறுதியை அசைப்பதற்கு நாரதரே மாறு வேஷத்துல என்னன்னா உபதேசித்து பார்த்தார். இல்ல, நான் காட்டுக்கு போகத்தான் போறேன், தபஸ் செய்யத்தான் போகிறேன்னு உறுதியாக சொன்ன உடனே மந்திரத்தை உபதேசித்தார். கேட்டுக்கொண்டது. போய் 6 மாத காலம் திடமாக அசையாமல் அப்படியே உறுதியாக நின்று தபஸ் செய்ய 6வது மாசம் பெருமான் நேர சேவை சாதித்து விட்டான். கூட கண்ணை இருக்க மூடி கொண்டிருந்துதான். என்ன, பெருமாள் வர்ற வரைக்கும் கண்ணை திறக்கக்கூடாது, நானே வந்துட்டேன்னு சொன்ன உடனே சரின்னு அப்புறம் பெருமான் திறக்கல. என்ன பண்ணார்னா, உள்ள அவருடைய சேவை உள்ளத்துல நன்னா தெரிந்து கொண்டிருந்தது. அந்த சேவையை திடீர்னு மறைத்தார். இந்த திருவன் உள்ளுக்குள்ள நம்ம அனுபவித்து கொண்டிருப்பதனால தானே வெளியில கண்ணை திறந்து பார்க்காமல் இருக்கிறான். முதல்ல உள்ள இருக்கக்கூடிய சேவையை தடை செய்வோம்னு அந்த திரை போல உள்ளக்கு தெரிந்த அந்த சேவையை தடுத்தாராம். இவ்வளவு நேரம் அனுபவித்த பெருமான சேவிக்க முடியலையேன்னு தடால்னு கண்ணை திறந்து பார்த்தா எதிரில் பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஐயோ உண்மை, நீர் நேர வந்திருக்கிறத தெரியாமல் இப்படி நடந்து கொண்டேனேன்னு அடுத்து அபராத க்ஷாமனம் பண்ணிட்டார். பெருமான சேவிச்சுட்டேன், ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஒண்ணுமே தெரியலையே.
பாடசாலையில போய் வாசிக்கவே இல்லையேன்னு அப்பதான் தோணித்து. அப்ப வருத்தப்பட்டார். ஐயோ, நான் ஏதாவது நல்லா வாசித்து வந்தா உன்னை பத்தி 2 வார்த்தை சொல்லி இருக்கலாம். இவ்வளவு பெரிய பரமாத்மா கண்ணுக்கு முன்னாடி வந்த நின்னும் 2 வார்த்தை சொல்ல முடியாத ஒரு துர்பாகியனாக இருக்கிறேனேன்னு வருத்தப்பட, இன்னும் கவலை வேண்டாம்னு தன்னுடைய பாஞ்சசன்யத்தை எடுத்து அவருடைய கன்னத்துல தடவினாராம். அதைத்தான் இந்த ஸ்லோகம். சங்க பிராந்தேன கோவிந்தஹா தம் பஸ்பர்ஷ கிருதாஞ்சலிம். அஞ்சலியோடு கூடியிருக்கக்கூடிய அந்த குழந்தை துருவனுடைய கன்னத்திலே சங்கத்தை வைத்து அப்படி தடவ, அதனாலேயே அவனுக்கு சிறந்த ஞானம் ஏற்பட்டது. உத்தானபாத தனயம் முனிவரிய ஜெகத்பதிகி ததா பிரசன்னவதன தட்சிணாத் நிருபநந்தனஹா. அதே க்ஷணத்திலேயே ஜெகத்பதியான எம்பெருமானை துஷ்டாவ பிரணதோ ஆனந்தத்தோடு வணங்கி பூத்வா பூததாரம் அச்சுதம். பூததார அந்த பூமியே தரிக்கக்கூடிய அச்சுதன் எம்பெருமானிடத்துல மிகுந்த ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரங்களை அருளி செய்தான்னு அங்க தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜகுமாரனான திருவன் ஸ்ரீபாஞ்சசன்ய ஸ்பர்ஷத்தாலே சர்வஜனானா போலேயும், அது வரைக்கும் அவனுக்கு சர்வஜத்துவம் வரல, பெருமானை அறிய வேண்டும்ங்கிற அந்த எண்ணம் மட்டும் இருந்தது. ஆனா இப்பதான் அவனுக்கு எல்லாம் நன்றாக கைவர தெரிந்தது பாஞ்சசன்யத்தினுடைய ஸ்பர்ஷம் தொடர்பினாலே. அதை தெரிவித்து இவ்வாழ்வார் நிருஹேதுக பகவத் பிரசாதத்தாலே சகல வேத சாரார்த்தங்களையும் ததுப பிரம்மணங்களான இதிகாச புராணங்களையும் சாட்சாத்கரித்து அதே க்ஷணத்துல எம்பெருமான் இவருக்கு மயர்வர மதிநலம் அருள, அதனால அனைத்தையும் அறிந்தாராம். சகல வேதங்கள் சாரார்த்தங்கள் தது உப பிரம்மணங்களான இதிகாச புராணங்களையும் சாட்சாத்கரித்து அப்படியே மனத்திரையில அதனுடைய சாரமெல்லாம் இவருக்கு காட்டினார். அனைத்தையும் அறிந்தார். சமஸ்த சப்த மூலத்வார் அகாரஸ்ய ஸ்வபாவதா என்றும் சர்வசப்த மூலமாயிருந்துள்ள அகாரத்தை அக்ஷராணாம் அகாரோஸ்மி என்று கீதோபனிஷத் ஆச்சாரியன் தானே அருளி செய்கையாலே அனைத்து சப்தங்களுக்குள்ளும் ஆங்கிற எழுத்து முதலா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு திருவள்ளுவரும் தெரிவித்தாரு. அத மாதிரிதான் சமஸ்த சப்த மூலத்வார், அனைத்து சப்தங்களுக்கும் ஆங்கிற அகார எழுத்து எப்படி மூலமோ அதே மாதிரி ஸ்வபாவதா இந்த எம்பெருமான் அனைவருக்கும் காரணம். எப்படி அனைத்து எழுத்துகளுக்கும் அது காரணமோ அதே மாதிரி இந்த சமஸ்த ஜனங்கள் ஜீவராசிகள் ஆத்மாக்களுக்கும் பெருமான் காரணம். அப்ப ஆங்கிற எழுத்து எதை குறிக்கும்? இந்த பக்கம் இப்ப ஆன்னு எழுத வேண்டியது, கீழே எல்லா எழுத்துகளுக்கும் இது காரணம்னு ஒரு குறி போற்ற வேண்டியது. இந்த பக்கம் எல்லா ஆத்மாக்களையும் வச்சுக்கிறோம், இதுக்கு காரணம் பரமாத்மான்னு வச்சுக்கிறோம். அப்ப ஆங்கிற எழுத்து பரமாத்மாவை குறிக்கும்னு நேர்னு வந்துருமா? அதே போலத்தான் இங்கேயும் தெரிவிக்கிறார். சமஸ்த சப்த மூலத்வா அகாரஸ்ய ஸ்வபாவதா என்ற சர்வசப்த மூலமாயிருந்துள்ள அகாரத்தை அதை கண்ணன் கீதையிலும் தெரிவிச்சுட்டாரே, நானே ஆவாக இருக்கிறேன், அக்ஷரானாம் அகாரோஸ்மி, அக்ஷரங்களுக்குள்ளே என்ற எழுத்தாகவே இருக்கிறேன் என்று கீதோபனிஷத் ஆச்சாரியன் தானே அருளி செய்கையாலே அகாரோ விஷ்ணு வாச்சகா என்கிறபடியே அகார வாச்சியனான ஸ்ரீமன் நாராயணனை சர்வஸ்மாத் பரன் என்று கொண்டு, அப்ப எப்போ ஆங்கிற எழுத்து பரமாத்மாவை தெரிவித்து ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கிறதோ அவர் தான் அனைத்துக்கும் முதல், அவர் தான் பரதத்துவம். இதற்கு மேல சந்தேகமே இல்லையே. ஸ்ரீமன் நாராயணனே சர்வஸ்மாத் பரன் என்று கொண்டு பரத்வ சின்னங்களான ஜெகத் ஜன்ம ஸ்திதி லய வாச்சகங்களான யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத்ரயந்த்யபிசம்பி சந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி இத்தியாதி வாக்கியங்களை ஜெகத்காரணத்துவம் மூக்ஷு உபாசியத்த மோக்ஷ பிரதத்துவ பிரதிபாதகங்களான நாராயண அனுபாகாதி ஸ்ருதிகளாலும் பெரிய விஷயம். அகாரத்தினால எம்பெருமான் ஸ்தாபிக்கப்படுகிறான்னு சொல்லி அந்த எம்பெருமானே ஜெகத்துக்கெல்லாம் காரணமானவன் என்று வெறும் இந்த எழுத்து மட்டும் கொண்டு பார்க்க வேண்டாம். இத்தனை வேத வாக்கியங்களும் அதைத்தான் தெரிவிக்கிறதுன்னு மேற்கொண்டு தெரிவிக்கிறார். எப்படி அந்த வேத வாக்கியங்களை கொண்டு நாராயண அனுவாக்கத்தையும் கொண்டு ஆழ்வார் சாதித்தார் என்கிறதையும், அதற்கு மேலே எப்படி நந்தவன கைங்கரியங்களை செய்தார், எப்படி ஆண்டாள் அவதரித்தார் என்கிற விஷயங்கள்லாம் மேற்கொண்டு பார்க்கலாம் பெறலாம் என்று சொல்லி அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.